கன்டினியூஷன் வந்து இப்ப வந்து பார்க்க போறோம். இப்ப இந்த சன்ஸ்கார மிலன் அப்படிங்கிறது இருக்கிறதுலயே கேஸ்லயே ரொம்ப ஹையஸ்ட் டாபிக் இது. சன்ஸ்கார பரிவர்த்தனை வந்து இருக்கிறதுல ஹையஸ்ட் நம்ம நம்ம வந்து நினைப்போம். சன்ஸ்கார பரிவர்த்தனையை விட ரொம்ப ஹையஸ்ட் வந்து இந்த சன்ஸ்காரம். இந்த சன்ஸ்கார மிலன்ல மட்டும் வந்து சர்டிபிகேட் வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இது ராஜா ஏன்னா அந்த அளவுக்கு இந்த சன்ஸ்காரத்துல வந்து விஷயம் இருக்கு. அத பத்தி நம்ம வந்து பாபா அவ்வியக்த முறை பாபா என்ன சொல்ற இப்போ இந்த முறை வந்து அதிகமா கவனம் வந்து பாபா சொன்ன விஷயங்கள்ல கொடுக்கலாம். என்ன சொல்றாரு அதை நாம அப்பதான் இந்த மிலன் அப்படிங்கிறது நடக்கும். इन संस्कार मिलन के लिए एक दो की कार्य करो அவரு இப்ப நாம வந்து எல்லாரோடும் ஒத்துக்கணும்னு தான் நினைக்கிறோம். சம்ஸ்கார மிலன் எல்லாரோடவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா நம்ம எல்லாருமே சேவாதாரி தான். நம்ம இருக்கிறது அப்பாவுடைய சேவைக்காக. அப்ப அந்த சேவையில சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும். 4 பேரோட சகயோகம் வந்து வேணும். இப்ப அதுல பாத்தீங்கன்னா ஒரு வண்டி ஓடுது, அதுல ஒரு சின்ன குரு நட்டு அதுக்கெல்லாம் கூட வந்து வேல்யூ வந்து இருக்கு. ஒரு பெரிய வண்டியில அந்த ஒரு தேரே ஓடுது அப்படின்னா சாணின்றது முக்கியம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அது வெறும் அதை பார்க்கும்போது அது சாதாரண விஷயம்தான். ஒரு பெரிய ஃபேக்டரிஸ் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னா அதுல ஒரு ஒரு நட்டு போல்ட் வந்து கழண்டுடுச்சு அப்படின்னு எவ்வளவு பெரிய மிஷினரி கூட போயிடும். ஒரு நட்டு தான், ஆனா அதனுடைய வேல்யூ வந்து இம் தேவைப்படுற அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து கண்டிப்பா இருக்குது. அது மாதிரி இது நம்ம எல்லாரும் இறைவனால தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேல்யூ இருக்கதான் செய்யுது. அவங்க அவங்க தான் பெஸ்ட். நம்ம வந்து ஒதுக்கவும் கூடாது. ஒருத்தவங்க சேவையும் நடக்காது. சமூகம் இருந்தாதான் சேவை வந்து நடக்கும். இப்ப எல்லாருடைய சகயோகம் வேணும் அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம். பண்ணணும். நிறைய வந்து நம்ம வந்து மதிப்பு மத்தவங்களுக்கு வந்து கொடுக்கணும். எவ்வளவு நம்ம வந்து மத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கிறோமோ அது இந்த மத்தவங்களுடைய சகயோகம் வந்து கிடைக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ரொம்ப ஹைலைட் ஆக்சுவலா இந்த பிகேல நாம எவ்வளவு புருஷார்த்தம் பண்றோம், விஷயத்துக்காக முயற்சி பண்றோம். இது வந்து ஒரு என்ன சொல்லலாம், கிரீடம் போல சொல்லலாம் இல்ல. இப்ப லட்சுமி நாராயணுக்கு கிரீடம் வைக்கலன்னா நல்லா இருக்காதுல்ல. மிலன் வந்து கிரீடம். ஆனா அந்த கிரீடத்தை அதுக்கு நம்ம வந்து உள்ள மாற்றங்கள் வந்து கண் அதுக்காகவே இந்த ஒரு சப்ஜெக்டே கடவுள் வச்சிருக்காரா மாறியே தீரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சம்ஸ்கார மிலன். ஏன்னா சத்தி நாம எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். சம்ஸ்காரத்தை எங்க இருந்து நம்ம வந்து கொண்டுட்டு வர்றது? இங்க இருந்துதான் சம்ஸ்காரத்தை நாம கொண்டுட்டு வரணும். அதனால பாபா சொல்றாரு, संस्कार में रास करने के लिए एक दो की बातों को स्वीकार करो और सत्कार दो. இப்ப ஒரு சேவைக்காக ஒரு மீட்டிங் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஆளுக்கு ஒரு டைரக்ஷன் சொல்லுவாங்க, இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு. நாம வந்து மத்தவங்களுடைய கருத்துக்களை வந்து கட் பண்ணக்கூடாது. அவங்க அவங்க சொல்றது சாதாரண விஷயமா கூட இருக்கலாம். ஆனா அது நம்ம யூஸ் பண்றோமோ பண்ணலையோ அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். அவங்க சொல்லும் போதே அந்த மூக்குல உடைக்கிற மாதிரி ஒரு வார்த்தை பேசுறது, அது கட் பண்றது, அத மாதிரிலாம் நம்ம வந்து செய்யக்கூடாது. நாம வந்து எல்லாருடைய அவங்களும் மனுஷங்க தானே. எல்லாருடைய மனசுல வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்.
நம்ம வந்து ஃபாலோ பண்றோமா, அவங்க சொல்ற விஷயங்களை செய்றோமா, செய்யலையான்றது 2வது விஷயம். முதல்ல அவங்க பேச விடணும். அதுவே அவங்களுக்கு குடுக்குற ரெஸ்பெக்ட் மாதிரி. அவங்க என்ன சொல்ல வராங்க, மத்தவங்களுடைய கருத்துக்களை நம்ம முதல்ல கேட்கணும். அது வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. மத்தவங்களுடைய கருத்துக்களை ஸ்வீகாரம் பண்ணணும். அதுவே அவங்களுக்கு நாம குடுக்குற மரியாதை. अगर स्वीकार करना और सत्कार देना ये दोनों ही बातें आ जाएं तो संपूर्णता और सफलता दोनों ही समीप आ जाएंगी. மத்தவங்களுடைய கருத்துக்களை நாம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவங்க இப்பதான் புதுசா வந்திருக்கலாம். ஒண்ணும் சேவை பத்தி கூட ஒண்ணும் தெரியாம இருக்கலாம். ஆனாலும் அவங்களுடைய கருத்துக்கள்ல ஒருவேளை அதுல வந்து ஏதாவது ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கலாம். இல்லாமலும் இருக்கலாம். அவங்கள சொல்ல விடணும். அது வந்து ரொம்ப முக்கியம். மத்தவங்களுடைய கருத்துக்களை நம்ம வந்து கேட்கக்கூடியவர்களா இருக்கணும். லிசனிங் கெப்பாசிட்டி இருக்கணும். ஒருத்தவங்களே பேசிட்டு இருந்தா நல்லா இருக்காது இல்லைங்களா? 4 பேர் பேசலாம். 4 பேரு சொல்றத நம்ம வந்து காது குடுத்து கேட்கணும். அந்த அளவுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் பொறுமையும் இருக்கணும். நாம மத்தவங்களுடைய கருத்துக்களை கேட்கிறோம்ல, கேட்கும்போதே அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். நம்ம இப்பதான் வந்து 1 மாசம் ஆகுது. நம்ம சொல்றத கூட அவங்க கேட்டாங்க. நம்ம செய்யறோமா? செய்ய போறது இல்லையா? அது வந்து நம்ம பெரியவங்கள கன்சல்ட் பண்ணி செய்வோம், சேவையில. ஆனாலும், மத்தவங்களோட கருத்துக்களை நம்ம கேட்கறது, நாம அவங்களுக்கு கொடுக்கிற ரெஸ்பெக்ட். அதுலயும் சில பேர் நல்ல சேவை பண்ணி அனுபவசாலியா இருப்பாங்க. இப்ப அவங்க சொல்ல வராங்க அப்படின்னா, கண்டிப்பா மத்தவங்களோட கருத்துக்களை நாம வந்து கேட்கணும். இந்த லிசனிங் அப்படின்றது நம்ம அவங்களுக்கு கொடுக்கிற மரியாதை. சரிங்களா? இப்ப சன்ஸ்கார மிலன் வரணும் அப்படின்னா, நாம வந்து மற்றவர்களுடைய கருத்துக்களை கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஒரு டீம் ஒர்க் அப்பதானே செய்ய முடியும். ஆக்சுவலா சன்ஸ்காரம் இல்லைன்னா டீம் ஒர்க். நம்ம டீமா ஒர்க் பண்றோம். இந்த ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்துல நரகத்தை சொர்க்கமாக்குறதுக்காக பெரிய டீம் ஒர்க். ஒரு சின்ன டீம்லயே 1008 குழப்பங்கள் இருக்கு. இது ரொம்ப பெரிய டீம். ஒருத்தரும் ஒரு சன்ஸ்காரம். எங்கெங்கேயோ பொறந்தோம், எங்கெங்கேயோ வளர்ந்தோம், எப்படியோ வாழ்ந்தோம். எல்லாத்தையும் பாபாவுடைய அன்புன்ற நூல் வந்து எல்லாத்தையும் இணைச்சு இருக்கு. அப்படின்ற பட்சத்துல வேற்றுமையில நம்ம ஒற்றுமை வந்து ரொம்ப முக்கியமான சம்ஸ்காரம். அதுல முக்கியமானது லிசனிங் கெப்பாசிட்டி. மத்தவங்க சொல்றத கேட்கறதுக்கு ஒரு பொறுமை வேணும். என்னதான் சொல்ல வராங்க? அத நம்ம கவனிக்கணும். இதுதான் உண்மையிலே நம்ம அவங்களுக்கு கொடுக்கிற ரெஸ்பெக்ட். இது நம்மள வெற்றியை நோக்கி அழைத்து செல்லும். जब एक अनेकों को संपूर्ण संस्कार वाला बना लेंगे तब समाप्ति होगी. எப்ப வந்து ஒருத்தவங்க பல பேரை சம்பூர்ணமான, அதாவது பாப் சமான ஸ்டேஜ்ல நிறைய பேரை உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பிரம்மா நம்ம எல்லாரையும் உருவாக்கி இருக்காரு. நாம நம்மள பார்த்து மத்தவங்க ரெடி ஆகுறாங்க. நம்மள பார்த்து இன்னொருத்தவங்க ரெடி ஆகுறாங்க. அவங்கள பார்த்து மத்தவங்க ரெடி ஆகுறாங்க. இப்படி பல பேர் ரெடி ஆகுறாங்க அப்படின்னா, அது கூட நம்ம வந்து சன்ஸ்கார மிலன் தான். பாபாவுடைய ஸ்டெப்பு நாம போடுறோம். நம்மள பார்த்து மத்தவங்க அதே ஸ்டெப்பு. அப்ப பாபாவுடைய சன்ஸ்காரம் நம்மளுக்குள்ள, நம்ம சன்ஸ்காரம் மத்தவங்களுக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. जितना आपस में संस्कारों को समानता में लाएंगे उतना ही समीप पाएंगे. அதனால நம்ம இப்போ யார்கிட்ட பேசுவோம், நல்லா பேசுவோம் அப்படின்னா, நம்ம பிகேஸோட நல்லா பேசுவோம். நான் பிகேஸோட கொஞ்சம் நம்ம விலகி இருப்போம். பிகேஸ்னா அவங்களோட நம்மளுக்கு தெரியும் இல்லையா? பிகேஸோட பிகேஸ் ஒத்து போகும். அதுலயும் வந்து நம்மளுடைய ஃப்ரீக்வன்சியோட இருக்கிறவங்க கிட்ட நம்ம ஈஸியா வந்து ஒத்து போயிடுவோம். அது மாதிரி சிவபாபாவுடைய ஃப்ரீக்வன்சி என்ன இருக்கு? அந்த ஃப்ரீக்வன்சில நாம வரணும். நம்ம ஃப்ரீக்வன்சில மத்தவங்கள கொண்டுட்டு வரணும். அதாவது பாபாவுடைய ஃப்ரீக்வன்சில மத்தவங்கள வரவழைக்கணும். அப்ப அவங்களும் பாபாவுக்கு அப்படியே அருகாமையில வர ஆரம்பிச்சுடுவாங்க. जैसे साकार रूप के संस्कार ब्राह्म और साक्षी दृष्टा के रहे, यही साकार के संपूर्ण स्थिति के श्रेष्ठ लक्षण थे. இப்ப பிரம்மா பாபா வந்து இந்த லாஸ்ட் சீன்லாம் வரும் பொழுது
அவரு கர்மாத்தீத நிலையை அடைஞ்சிட்டாரு. பரிபக்குவ அவஸ்தா அடைஞ்சிட்டாரு பிரம்மா பாபா. லாஸ்ட் ஒரு 6 மாசம். அப்ப அவரு எல்லாத்துல இருந்து விடுபட்டு இருந்தாரு. சாட்சியா இருந்து எல்லாத்தையும் பார்ப்பாரு. ஒரு பார்வையாளனா. டிட்டாச்டா இருப்பாரு. சாட்சியா இருந்து பார்ப்பாரு. इससे ही सर्व के दिलों पर विजय होंगे. நாம கூட கொஞ்சம் விலகி இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். நம்ம சில நேரங்கள்ல நம்ம மனுஷங்க மேல அட்டாச்மெண்ட் கேள்விப்பட்டிருக்கோம். பொருட்கள் மேல அட்டாச்மெண்ட்ன்னு கேள்விப்பட்டிருக்கோம். தேகத்தின் மேல பற்று இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா சேவையின் மேல கூட பற்று இருக்கு. இருக்கா இல்லையா? நல்ல சேவாதாரிங்களுக்கு தெரியும். சேவை மேல கூட பற்று இருக்கு. அதனால அதுலேருந்து கூட நம்ம விடுபடணும். பாபா எந்த முறையிலயும் சொல்லல. தேகம், தேகதாரிகள், பொருட்கள் இது மேல மட்டும் பற்று இருக்கக்கூடாது அப்படி சொல்லல. எதன் மீதும் பற்று இருக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. சில சமயம் என்னுடைய சேவைன்னு நாம நினைக்கிறோம். அப்ப கூட இந்த சன்ஸ்கார மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு ஏற்படுது. என்னுடைய சேவை அப்படின்னு பிடிச்சு வச்சுக்கிறோம் இல்லையா? அது இல்லாம இருந்தா நல்லா இருக்கும். वही भविष्य में विश्व महाराजन बनता है. நம்ம எல்லாத்துல இருந்து விடுபட்டு இருக்கும் பொழுது அந்த சன்ஸ்காரம் என்ன ஆகும் அப்படின்னா டிட்டாச்டு அப்சர்வர். எந்த அளவு நம்ம விடுபட்டு இருக்கிறோமோ ஒரு நிமிஷம் சாரி. பிரதர் கொஞ்சம் அது ஆஃப் பண்ணிடலாம். இந்த சாட்சியா இருந்து பார்க்கிறது ரொம்ப பெரிய சன்ஸ்காரம். அந்த சாட்சி திருஷ்டா இப் இப்ப எல்லாம் செய்றோம். ஆனா, அந்த லாஸ்ட் ஸ்டேஜ்ல சாட்சியா இருந்து பார்க்கிறது எல்லாத்த விட ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. இப்ப இந்த இடத்துல நம்ம ஒரு சின்ன ஸ்டோரி சொல்றோம். அதாவது ஒரு முறை ஒரு தேவதை முருகர்ன்னு வச்சுக்கோங்க. அவரு நின்னுட்டே இருக்காரு. அப்ப அவங்க அவரோட ஒரு சிறந்த பக்தன் ஒருத்தருக்கு பாவம் டெய்லி அவரு நின்னுட்டே இருக்காரே! கால் வலிக்க போகுது. அவருக்கு நம்ம ஒரு ரெஸ்ட் தரலாம். அப்படின்ட்டு அவரு நினைக்கிறாரு. அப்ப ஆ இவரு சொல்றாரு, "சும்மா நிக்கணும் அவ்வளவுதானே! நான் நிக்கிறேன்" அப்படின்னு அவரு சொல்றாரு. அவரு "சரி நில்லு. ஆனா எதுவுமே பேசக்கூடாது. என்ன நடந்தாலும் சாட்சியா இருந்து பார்க்கணும்" அப்படின்னு அவரு சொல்றாரு. இவரும் "சரி என்ன நடந்தாலும் நானும் சாட்சியா இருந்து பார்க்கிறேன். நான் எதுவுமே பேச மாட்டேன். ஆ நான் அப்படியே நிக்கணும் அவ்வளவுதானே! நான் நின்னுட்டே இருக்கேன்" அப்படின்னு அவரு சொல்லிட்டாரு அந்த பக்தர். அவரு நின்னுட்டு இருக்கிறாரு. அப்ப ஒருத்தர் வராரு பக்த ஆத்மாக்கள் வராங்க இல்லையா கோவிலுக்கு. அதுல அ ஒருத்தர் ரொம்ப பெரிய செல்வந்தர். அவரு சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்றாரு. இப்ப அவருடைய பாக்கெட்ல இருந்து ஒரு பர்ஸ் கீழ விழுந்துருது. அதுல நெறைய ஒரு ஒரு 1,00,000 கிட்டத்தட்ட பைசா இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய பர்ஸ் விழுந்துருச்சு. அதுக்கப்புறமா அவரு அத கவனிக்காம போயிட்டாரு. ஏதோ ஒரு முக்கியமான வேலைக்கு போறாரு. அந்த பைசா அவருக்கு வேணும். இருந்தாலும் விழுந்தது கவனிக்காம போயிட்டாரு. அடுத்து ஒரு ஏழை வராரு. அவரு ரொம்ப தீவிரமான முருகனுடைய பக்தர். ரொம்ப வருஷமா அவருக்கு பைசா பிரச்சனை.
அவரும் வந்து சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்றாரு. அது மாதிரி பண்ணும்போது அந்த பர்ஸ் பார்த்துட்டாரு. உடனே அவருக்கு ஒரே சந்தோஷம். ஆஹா! இது வந்து நம்மளுக்கு நம்ம ரொம்ப நாளா கேட்டதுக்கு முருகன் இப்பதான் படி அளந்திருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்ஸ் எடுத்துட்டு போயிட்டாரு. அடுத்து 3வதா ஒருத்தர் வராரு. அவரு வந்து இந்த 2 பேர விட அதிகமான பக்தி உடையவர். 3வது வந்தவர். அவரு வந்து அவரும் வணங்குறாரு. அப்ப அந்த ஃபர்ஸ்ட் போன செல்வந்தன் பர்ஸ் இல்லன்னு தெரிஞ்ச உடனே, கோவில்ல எங்கேயாவது விழுந்திருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்காக ரிட்டர்ன் வந்துட்டாரு. இங்க வந்து பார்த்தா, இந்த 3வதா ஒருத்தர் வந்தார் இல்லையா? அவரு வந்து "நீ தான் எடுத்த." இந்த 2வது வந்தவரு போயிட்டாரு. அங்க இல்ல கோவில்ல. அப்ப இந்த 3வது வந்தவரு தான் மாட்டுனாரு. "நீ தான் எடுத்த. நீ குடுத்தே ஆகணும்." அப்படின்லாம் சொல்லிட்டு, அப்பா வந்து அவங்கள வந்து போலீஸ் வந்து கூப்பிடுறாரு. வெளியில திடீர்னு பார்த்தீங்கன்னா, அங்க ஏதோ கலவரம் நடக்குது. ஊரடங்கு உத்தரவு போட்டுட்டு இருக்காங்க. அதுக்காக வந்த போலீஸ இவர வந்து கூப்ட்டு, இவர வந்து அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. இத 3 விஷயத்தையுமே பார்த்துட்டு இருந்தது யாருன்னா, முருகர் கிடையாது. அந்த பக்தன் தான். அவரு வந்து என்ன சொல்றாருன்னா, இதுக்கு மேல அவரால பொறுமையா இருக்க முடியல. அப்ப அவரு வந்து வாய் திறந்துட்டாரு. "இது பாருப்பா, நீ போட்ட பர்ஸ வேற ஒருத்தர் எடுத்துன்னு போயிட்டாரு. இவர விட்டுருங்க. இவரு ஒண்ணும் செய்யல" அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் சொன்ன உடனே அந்த அவரு வந்து போயிட்டாரு. பணக்காரரும் போயிட்டாரு. இவரையும் விட்டுட்டாங்க. இவரு வெளியில வரும்போது, அந்த ஊரடங்கு உத்தரவுல அவர வந்து யாரோ ஷூட் பண்ணிட்டாங்க. இறந்தே போயிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த முருகன் வந்து கேட்கிறாரு, "ஏன்பா கொஞ்சம் வாய வச்சுட்டு அமைதியா இருந்திருக்கலாமே! இப்ப எதுக்கு நீ வாய் திறந்த?" அப்படின்னு கேட்கிறாரு. நான் என்னங்க சொன்னேன்? அந்த பர்ஸ் வந்து அந்த 3வதா வந்த பக்தன் எடுக்கல அப்படின்னு தானே உண்மைய தானே சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப வந்து அந்த முருகர் சொல்றாரு, அதாவது கடவுள் என்ன சொல்றாருன்னா, அந்த 3வதா வந்தார்ல, அவரு வந்து என்னுடைய சிறந்த பக்தன் அவரு. அன்னைக்கு அவருக்கு உயிருக்கு பிரச்சனை இருக்கு. அவரு வந்து அந்த செல்வந்தர் வந்து போலீஸ்ட்ட சொன்னார்ல, போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு எடுத்துன்னு போய் போட்டுட்டாங்க ஜெயில்ல அப்டின்னா, அன்னைக்கு அவரோட உயிரே போயிருக்காது. ஆனா நீ அவசரப்பட்டுட்டு, இவரு எடுக்கலன்னு சொன்னதுனால இன்னைக்கு அவர் உயிர் போயிடுச்சு அப்டின்னு சொன்னாராம். அதனால இது என்னன்னா, சில இடங்கள்ல நம்ம வாய திறக்காம இருக்கிறது கூட ரொம்ப நல்லது. நாம என்ன பண்றோம்? அவசரப்படுறோம். இந்த கடவுள்லாம் பாருங்க, எல்லாமே தெரியும். இப்ப சிவபாபாக்கு எல்லார் ஜாதகம் மட்டும் இல்ல. நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்னு கூட தெரியும். ஆனா, என்னைக்காவது வாய் திறந்து இப்படி ஆகும், அப்படி ஆகும்னு என்னைக்காவது சொல்லியிருக்காரா? சொன்னதே இல்ல. அவருக்கு எல்லாமே தெரியும். ஆனா, சாட்சியா இருப்பாரு. இதுதான் வந்து ரொம்ப ஹையஸ்ட். நம்மளால வாய் திறக்காம இருக்க முடியுதா? சில நேரங்கள்ல ஒரு 98% நாம ஃபேஸ் பண்ற பிரச்சனைக்கு நம்ம வாயே காரணமா அமைஞ்சிடுது. அதனால கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் அப்படின்னா, இந்த சாட்சியா இருக்கிறது, விடுபட்ட நிலையில இருக்கிறது, இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. நாம ஒரு 2 சீன் பார்க்குறோம். 3வது சீன்ல இன்வால்வ் ஆயிட்டார்ல, நம்ம கூட நெறைய இன்வால்வ் ஆயிடுறோம். நம்மளுக்கு வந்து மறந்தே போயிடுது. சில விஷயங்கள் பூர்வ ஜென்மத்தோட ஆதாரத்துல நடந்துட்டு இருக்கு. பூர்வ ஜென்மத்துல செஞ்ச புண்ணியத்துக்கு சிலருக்கு பாபா பலன் குடுத்துட்டு இருப்பாரு. பூர்வ ஜென்மத்துல செஞ்ச பாவத்துக்கு சில சமயம் நாமளே அதனுடைய பலன அனுபவிச்சுட்டு இருப்போம். இந்த நேரத்துல நம்ம செய்யலன்னு மட்டும்தான் பிரசன்ட்டயே இருக்கிறோமே தவிர, எல்லாத்துக்கும் காரணம் இந்த பிறவி அல்லது முற்பிறவி. அதையே மறந்து போயிடுறோம். அதனாலதான் வந்து பாபா சொல்றாரு, சாட்சியா இருந்து பாருங்க. அப்பதான் திரிகாலதர்ஷியில இருந்து நம்மளால பார்க்க முடியும். இப்ப இன்வால்வ்மெண்ட் ஆக மாட்டோம். இன்வால்வ்மெண்ட் ஆகலைன்னா பல விஷயங்கள்ல இருந்து நாம கூட பாதுகாப்பா இருப்போம். இந்த சன்ஸ்கார மிலனுக்கு இது ரொம்ப முக்கியமான விஷயம். சாட்சி திருஷ்டா. எது நடந்தாலும் சாட்சியா இருந்து பார்க்கணும். சில விஷயம் நம்மளுக்கு தெரியாது. அது வந்து ஏதோ ஒரு பிறவியோட கர்ம வினைகள் அங்க செட்டில்மெண்ட் நடந்துட்டு இருக்கும். நாம இன்வால்வ் ஆயிடுறோம். அது அது கூட தப்பு தான். இன்வால்வ் ஏன் ஆகுறோம்னா, நம்ம பிரசன்ட்ல இருக்கிறோம். மறந்தே போயிடுது. இது வந்து முற்பிறவிகளுடைய கடன் செட்டில்மெண்ட் நடக்குதுன்றது அந்த நேரத்துல ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. அதனால தான் பாபா சாட்சியா இருங்க, उपराम अवस्थाல இருங்க அப்படின்னு சொல்றாரு. जितना सम्मान देंगे उतना सारी विश्व आप अभी का सम्मान करेगी. அதே மாதிரி நாம மத்தவங்களுடைய கருத்துக்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். மத்தவங்களுடைய விஷயங்களுக்கு அவங்க சின்னவங்களோ, பெரியவங்களோ
வயசுலாம் பார்க்கணும்னு அவசியம் இல்ல. அந்த கருத்துக்கள் எப்படி இருக்கு? அதுக்கு நாம வந்து மதிப்பு குடுக்கணும், மரியாதை குடுக்கணும். மத்தவங்களுடைய மனச புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்து இப்ப நாம செஞ்சே ஆகணும். அந்த ஈவு, இரக்கம், கருணை அதெல்லாம் வந்து வெளியில் படுத்தே ஆகணும். அந்த காலகட்டத்துல தான் இப்ப நம்ம வந்து இருக்கிறோம். எவ்ளோ சம்மான் தேனே சே சம்மான் மிலேகா. எவ்ளோ நாம மத்தவங்களுக்கு ரெஸ்பெக்ட் குடுக்குறோம், மரியாதை குடுக்குறோமோ, அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து மரியாதை வந்து கண்டிப்பா கிடைக்கும். அவரு சம்மான் தேனே சே சன்ஸ்கார் மிலன் பி சஹஜ் ஹோ ஜாயேகா. நாம மத்தவங்களுக்கு ரெஸ்பெக்ட் குடுக்குறோம். மத்தவங்க நம்மளுக்கு ரெஸ்பெக்ட் குடுப்பாங்க. நம்ம ரெஸ்பெக்ட் குடுக்கணுன்றதுக்காக குடுக்கணும்னு அவசியம் இல்ல. நம்மளுடைய இது ஒரு கடமை மாதிரி. மத்தவங்களுக்கு மதிக்க கத்துக்கிறது. அது முன்னாடிலாம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பெரியவங்களுக்கு மரியாதை குடுக்கணும். சின்னவங்களுக்கு வந்து அன்பு குடுக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா இந்த காலகட்டத்துல பெரியவங்க வந்து அன்பு எதிர்பார்க்கறாங்க. வீட்ல கூட ஒரு வயசானவங்க ஆயிட்டாங்க அப்படின்னா, அவங்கலாம் வந்து வயசு ஆக ஆக அன்புக்காக ஏங்குறாங்க. ஆனா இப்ப சின்ன குழந்தைங்க இருக்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கு தான் மரியாதை தேவைப்படுது. அவங்களுக்கு மரியாதை வேணும். பெரியவங்களுக்கு அன்பு வேணும். எல்லாமே கலியுகத்துல உல்டா ஆயிடுச்சு. அதனால நாம வந்து யாரா இருந்தாலும் மரியாதை குடுக்கறது, கண்டிப்பா அவங்களுக்கு நம்மளுக்கு அது வந்து ரிட்டர்ன் அவசியம் கிடைக்கும். ஆனா நம்ம எதிர்பார்த்து குடுக்க வேணாம். இயற்கையா குடுக்கலாம். यदि आपको कभी कोई का विचार स्पष्ट नहीं लगता है, तो भी ना कभी नहीं करनी चाहिए. இப்ப வந்து மத்தவங்க சொல்றாங்க. ஏதோ கருத்து சொல்றாங்க. சேவையில ஒரு மீட்டிங் நடக்குது. ஆளுக்கு ஒரு கருத்து சொல்றாங்க. அப்ப சிலர் சொல்றது நம்மளுக்கு வந்து புரியல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு தான் புரியல. ஆனா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு ஃபுல்லா கேட்கல. அவங்க சொல்ல ஆரம்பிக்கும்போதே நம்ம அத ஸ்டாப் பண்றோம் பார்த்தீங்களா? அது வந்து கொஞ்சம் அவங்க மனசு சங்கடப்படும்ல. யாரோடைய மனம் சங்கடப்படுற மாதிரி நம்ம பேசக்கூடாது. அதுல கொஞ்சம் கவனம் வைக்கணும். शब्द सदैव हांजी निकलना चाहिए. இப்ப யாரு என்ன சொல்றாங்க? சேவைக்காக தானே சொல்றாங்க. ஒரு ஊக்கம் உற்சாகத்துல புதுசா வந்தவங்க ஏதோ சொல்ல வராங்க அப்படின்னா, உடனே கட் பண்ணக்கூடாது. "ஹாஞ்சி சொல்லுங்க" அப்படின்னு நாம அவங்க சொல்ற கருத்துக்களை கேட்கணும். நீங்க ஃபாலோ பண்ண போறது உடனே கிடையாது. அவங்க சொல்றத கேட்டுட்டு, அப்புறமா மத்தவங்களோட டிஸ்கஷன் பண்ணி, அப்புறமா தான் பண்ண போறீங்க. அது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்ப சொல்ல வர கருத்துக்களை கொஞ்சம் காது குடுத்து கேளுங்க. அது அவங்களுக்கு குடுக்குற ரெஸ்பெக்ட் மாதிரி. समय को देखकर इशारा दे सकते हो. अगर उसी समय ना कहकर कट करेंगे तो संस्कार टकराएंगे. இப்போ ஒரு வேளை சமயம் வந்து குறைவா இருக்கு அப்படின்னா, நீங்க இஷாரா சொல்லலாம். சைகையில சொல்லலாம். டைம் ஆயிடுச்சுங்க. நெக்ஸ்ட் டைம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா, வேணும்னே கட் பண்ணா அவங்களுக்கு வந்து மனசுல ஃபீலிங் வரும்ல. மத்தவங்களுக்கு எண்ணங்கள்ல கூட நம்ம வந்து துக்கம் குடுக்கக் கூடாது. அப்பதான் சம்ஸ்கார மிலன் வந்து ஏற்படும். நம்ம குடுத்துட்டோம் அப்படின்னா, அவங்க எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க ரிட்டர்ன் குடுக்கறதுக்காக. அதனால கொஞ்சம் அதுல கூட கவனம் செலுத்தணும். इसलिए हांजी कर धरनी बनाओ फिर समय देख इशारा दो. அவங்களோட கருத்துக்களை நீங்க ஃபாலோ பண்ண போறது இல்ல. அவங்க ஏதோ ஒண்ணு சொல்றாங்க. அவங்க அப்படின்னா, அந்த நேரத்துல ஹாஞ்சின்னு சொல்லிடுங்க. அப்புறம் ஒரு டைம் எடுத்து அவங்கள கூப்ட்டு, "நீங்க அன்னைக்கு இப்படி சொன்னீங்க. ஆனா, இந்த மாரி எக்கியத்தோட சூழ்நிலை இப்படி இருக்கு. நீங்க சொன்னத நம்மளால செய்ய முடியாது." அப்படின்ற விஷயத்த தனியா கூப்ட்டு புரிய வைக்கலாம். அங்கேயே எல்லார் எதிர்லயும் கட் பண்றது, அங்கேயே அவங்களுக்கு அட்வைஸ் பண்றது, அத கொஞ்சம் குறைச்சா நல்லா இருக்கும். சன்ஸ்கார மிலனுக்காக பாபா சொல்றாரு. यही विधि है संस्कार मिलने की. அதனால அந்த குரூப்ல யாரையும் வந்து நோஸ் கட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு அந்த அவங்க சொன்ன கருத்து பிடிக்கல அப்படின்னா கூட, அவங்கள தனியா கூப்ட்டு, இந்த சொல்லுவாங்கல்ல இடம், பொருள், ஏவல்ன்னு. அப்ப புரிய வச்சாக்கா, அவங்க புரிஞ்சுப்பாங்க. அத விட்டுட்டு 4 பேர் எதிர்ல அவமானப்படுத்தினா, அவங்க மனசு காயப்படும்ல. அது மாரி நாம செய்யக்கூடாது. பிராமன் அர்த்தார்த்த सबके दिल पसंद स्वभाव संस्कार वाले. பிராமன் அப்படின்னா எல்லாருடைய மனதிற்கு பிரியமான சுபாவம் சன்ஸ்காரம் உடையவர்களாக இருக்க வேண்டும்.
மெச்சாரிட்டி 95%க்கே தில் பசந்த் ஜரூர் ஹோ. இப்ப நம்ம பிறக்கும் போதே கர்ம கணக்கோட தான் பிறந்திருக்கோம். பலவிதமான செட்டில்மெண்ட் இன்னும் கூட நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்ப நாம சொல்ற கருத்துக்களை 100% எல்லாரும் ஏத்துக்க மாட்டாங்க. நம்ம சொல்றத வந்து நல்ல விஷயமாவே இருந்தாலும் 95% கரெக்ட்ன்னு சொல்லுவாங்க. ஒரு 5% இருக்காங்க. நம்ம எது சொன்னாலும் அது தப்பு அப்படின்னு சொல்றதுக்காகவே ஜென்மம் எடுத்திருப்பாங்க. எதிர்க்கிறதுக்காகவே பொறந்திருப்பாங்க. இது 5% இருப்பாங்க எல்லாருக்குமே. அத வந்து நீங்க நெக்லெக்ட் பண்ணிடணும். அத பத்தி திங்க் பண்ணக்கூடாது. மீதி 95% மட்டும் பாருங்க அப்படின்னு பாபா சொல்றார். மெஜாரிட்டி 95%க்கே தில் பசந்த் ஜரூர் ஹோ. நீங்க எடுக்கிற டெசிஷன் வந்து மெஜாரிட்டி 95% ஓகே சொன்னா போதும். தில் பசந்த் அர்த்தாத் சர்வசே லைட். அது வந்து அவங்க அந்த 95% பிடிச்சிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லாரும் ஓகேன்னு சொல்லணும். அதாவது லைட் வெயிட்டா இருக்கணும் எல்லார் மனசுக்கும். மன பாரத்தோட நம்ம வந்து சேவை எதுவுமே வாங்கக்கூடாது. கஷ்டப்பட்டு மத்தவங்க கிட்ட சேவை வாங்கினா அது அவங்களுக்கும் போச்சு, நம்மளுக்கும் போஜா மாறும். அதனால அந்த தவறை நம்ம செய்யக்கூடாது. எல்லாரும் வந்து ஏற்றுக்கொள்ளணும். லைட்டா இருக்கணும். கண்டிப்பா நாங்க செய்றோம் அப்படின்னு மெஜாரிட்டி சொல்றோம். அந்த மாதிரி சுபாவ சம்ஸ்காரத்தோட அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும். ஹரு போல் கரம் இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா அந்த சம்ஸ்காரம் மிலன் எதுக்காகனா இந்த சத்தியுகத்துல தேவதைகள்ல வந்து பிரஜையாகணும்னா இந்த சம்ஸ்காரம் இல்லைன்னா தேவையில்லை. ஏதோ நாம உண்டு நம்ம வீடு உண்டுன்னு தனியா இருந்துட்டு போயிடலாம். இந்த ராஜாவோட ரோல் எப்படின்னா பிரஜைகளை வந்து குழந்தை மாதிரி பார்த்துக்கணும். ஒரு ஒரு பிரஜைகள் கூட கஷ்டப்படாம அப்படியே எல்லாரையுமே குஷியோட கொண்டுட்டு போறதா ராஜாவோட ரோல். அதனால சத்தியுகத்துல ராஜா ஆகணும்னா சங்கம யுகத்துல எல்லாரோடவும் வந்து நாம சன்ஸ்கார மிலன் ஆகணும். நான் பிரஜையா ஆனா போதும் அப்படின்னா இந்த டாபிக்கே தேவையில்லை. ராஜா ஆகணும்ன்ற அவங்களுக்கு தான் வந்து இது. ஏன்னா இது கொஞ்சம் டஃப்பான டாபிக் தான். ரொம்ப கஷ்டமானது. எல்லாரோட ஒத்து போறது. அந்த 8 பவர்ஸ்ல கூட அந்த சகயோகம் கொடுக்கற பவர் டு கோஆப்ரேட் அதுதான் லாஸ்ட் பவர். 8வது சக்தி அதுதான். அது ஈஸியா கோஆப்ரேஷன் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு வந்து இந்த சம்ஸ்கார மிலன் இருந்தாதான் எல்லாரோட அட்லீஸ்ட் ஒரு 95%ஓட கோஆப்ரேஷன் அது வந்து கிடைக்கும். ஹர் போல் கரம் ஒரு விருத்தி சே ஹல்காப்பன் அனுபவ ஹோ. அப்ப நம்மளுடைய வார்த்தைகள், நம்ம பேசுற வார்த்தைகள், நம்மளுடைய உள் உணர்வு, நம்மளுடைய செயல் எல்லாமே லைட்டா இருக்கணும். லேசான தன்மையை வந்து அனுபவம் பண்ணும் பொழுது எல்லா சன்ஸ்கார மிலன் வந்து ஈஸியா வந்து இருக்கும். आपके कर्म वृत्ति उसको परिवर्तन करे इसके लिए सहन शक्ति धारण करो. மீதி 5% இருக்காங்கல்ல அவங்களையும் மாத்திருங்க. அப்புறமா அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் பொறுமைன்ற சக்தி ரொம்ப தேவை. சகிப்புத்தன்மை சகிப்புத்தன்மையோட மூவ் பண்ணி அந்த 5% கூட நாம சர்டிபிகேட் வாங்கிடணும். बल कोई किसी भी संस्कार के वश परवश आत्मा हो उस आत्मा को भी सहयोग दो. இப்போ ஒருவேளை அவங்க ஏதாவது ஒரு சன்ஸ்காரத்துக்கு வசப்பட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த குரூப் பிகே பரிவாரத்துல ஒரு ஒரு ஆத்மா மட்டும் வேற ஏதோ பழைய சன்ஸ்காரம் ராவனுடைய சன்ஸ்காரத்துக்கு வசப்பட்டு இருக்காங்க அப்படின்னா உஸ் ஆத்மா கோபி சகயோகதோ அந்த ஆத்மாக்கு கூட நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. அது ஏதோ ஒரு ஒரு ஒரே ஒரு விகாரத்துல வசப்பட்டிருக்காங்கன்னா அந்த விகாரத்துக்கு ஆப்போசிட்டா ஒரு குணம் இருக்குல்ல அந்த குணத்தை அந்த ஆத்மாவுக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு இவங்க இந்த விகாரத்துக்கு அடிமையா இருக்காங்க, விடுபட முடியாம இருக்காங்க. இப்போ சப்போஸ் கோபம் நிறைய வருது அப்படின்னா பாபா இந்த ஆத்மாவுக்கு பொறுமை சக்தி கூட, பாபா இந்த ஆத்மாவுக்கு சீத்தல தன்மை, அந்த அமைதியினுடைய சக்தியை கூட, அன்பினுடைய சக்தியை கூட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்களுக்காக ஒரு சில நிமிஷம் வந்து மெடிடேஷன் வந்து பண்ணலாம். நாம கொடுக்க போறது இல்ல, பாபா கொடுக்க போறாரு. பாபாக்கு ஒரு அப்ளிகேஷன் கொடுக்க போறது. அது மட்டும் நம்ம பண்ணலாம். சரிங்களா? कोई का हद का संस्कार प्रभावित ना करे.
மத்தபடி மத்தவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ்ல நாம வராம நம்மள நாமளே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். कोई भी माला जब बनाते हैं तो एक दाना दूसरे दाने से मिला हुआ रहता है. இப்ப நம்ம அந்த ருத்ர மாலை, ருத்ராட்ச மாலை பார்த்திருப்பீங்க. ஒரு ஒரு மணியும் இன்னொரு மணியும் பக்கத்து பக்கத்துல இருக்கும். ஒரே போல இருக்கும். முன்னாடி இருக்கிற மணியும் பின்னாடி இருக்கிற மணியோடவும் நடுவுல இருக்கிற மணி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். அது மாதிரி நாம வந்து இறைவனோட கழுத்து மாலையா ஆகப் போறோம். ருத்ர மாலை, ருத்ராட்ச மாலையில இடம் பிடிக்கணும் அப்படின்னா, சிலர் வந்து சில விஷயங்கள நம்மளோட முன்னாடி இருப்பாங்க. சிலர் சில விஷயத்துல பின்னாடி இருப்பாங்க. முன்னாடி இருக்கிறவங்ககிட்டயும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். பின்னாடி இருக்கிறவங்ககிட்டயும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அப்பதான் மாலையில மணியா வர முடியும். वैजयंती माला में भी चाहे कोई 108 वा नंबर हो, लेकिन दाना दाने से मिला मेला मिला होता है. இப்ப ஃபர்ஸ்ட் நம்பரும் லாஸ்ட் நம்பரும் சந்திக்குது. 108 மணி மாலையில 108வது நம்பரும் ஃபர்ஸ்ட் நம்பரும் ஒண்ணா இருக்கு. பக்கத்து பக்கத்துல இருக்கு. யோசிச்சு பாருங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் மார்க்கு. நீ 108வது ரேங்க்கு. நீ என் பக்கத்துல நிக்க கூடாதுன்னு சொல்லிச்சா? சொன்னா அது மாலையே இல்லையே. அதனால நாம வந்து எல்லாரோடவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அதுதான் சன்ஸ்கார மிலன். இந்த சன்ஸ்கார மிலன் இருந்தாதான் அந்த ருத்ராட்ச மாலையில இடம் கிடைக்கும். இல்லைங்க, நான் தனித்து தான் இருப்பேன். நான் யாரோட சன்ஸ்காரத்தோட ஒத்து போக மாட்டேன். நான் வந்து யாரோடயும் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன். பொறுமையாலாம் இருக்க முடியாது. என் சன்ஸ்காரம் இப்படிதான். நான் இப்படிதான் இருப்பேன். அப்படின்னா ஒரு சிலர் இருப்பாங்க. அவங்க அந்த சின்ன குழந்தைங்க நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரே ஒரு ருத்ராட்ச மணிய மட்டும் கழுத்துல இருக்கிற மாரி ஒண்ணு மாட்டிப்பாங்க. மணி மாலை மாரி இருக்காது. ஒண்ணே ஒண்ணு மட்டும் இருக்கும். நம்ம வந்து ருத்ராட்ச மாலையில மணியா வரணுமா? 108ல வரணுமா? 8ல வரணுமா? இல்ல சிங்கிளா நிக்கணுமா? அது யார் கையில இருக்கு? நம்ம சன்ஸ்காரத்தோட கையில தான் இருக்கு. மோஸ்ட்லி இந்த ஈஸி நேச்சர் வந்து ரொம்ப முக்கியமான சன்ஸ்காரம். ஒண்ணு சாட்சியா இருந்து பார்க்கிறது. இன்னொன்னு எல்லாத்தையுமே வந்து ஈஸியா எடுத்துக்கிறது. சரள சுபாவம். அதுவும் இருந்தா தான் வந்து இந்த மாலையில நம்ம வந்து மணி ஆகுறதுக்கு அது ரொம்ப முக்கியம் வாய்ந்ததா இருக்கும். तो सभी को ये महसूस था कि ये तो माला के समान पिरोए हुए मन के हैं. वैरायटी संस्कार होते भी समीप दिखाई दे. அதனால 108 பக்கத்திலே ஒண்ணு இருக்கு. அதனால நம்ம வெரைட்டி சன்ஸ்காரம் ஒண்ணாம் நம்பர் ருத்ராட்ச மாலையில அந்த மணி எடுத்துக்கோங்க. பக்கத்துல இருக்கிற மணி 2ஆம் நம்பர் மணி. அந்த சைடு இருக்கிறது 108வது நம்பர் மணி. 2த்துக்கிட்டயுமே அந்த 1ஆம் நம்பர் ருத்ர மாலையில இருக்கிற மணி அட்ஜஸ்ட் பண்ணிக்குது. எப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இது மனித வாழ்க்கைய அட்ஜஸ்ட் பண்ணியே ஆகணும். வேற வழி இல்ல. நாம வந்து மாலையில மணி ஆகணும்னா இந்த குணம் அது எப்போ அட்ஜஸ்ட் பண்ண முடியும்னா அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி இருக்கணும். அப்பதான் நாம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். சரி, இவங்க 2ஆம் நம்பரு, இவங்க 108 எந்த நம்பரா இருந்தான்னா இவங்களும் நம்மளுடைய சகோதர ஆத்மான்னு நினைங்க. அட்ஜஸ்ட் ஆயிடும். அவ்வளவுதான் விஷயம். நம்ம எல்லாருமே வந்து இறை நினைவு, அதாவது இறை அன்புன்ற நூல்ல கோக்கப்பட்ட மணிகளா இருக்கிறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாலே நாம வந்து இந்த ஒரு ஃபேமிலி அப்படின்னு நினைச்சுப்போம். இப்போ ஒரு வீட்ல யார் எப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம்ல. அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சிங்க எல்லாரும் ஒரே நேச்சரா இருக்கிறது இல்ல. அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் தானே. 5 விரல் கூட ஒரே சைஸ்ல இல்ல. ஒண்ணொண்ணும் ஒரு ஒரு சைஸ்ல இருக்கு. இருந்தாலும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். அப்பதான் வேலையே நடக்குது. நான் வந்து யாரோட அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன். நான் வந்து இப்படிதான் இருப்பேன். நான் அப்படியே 5 விரலும் தனித்தனியா நின்னு போச்சுன்னு வச்சுக்கோங்க. வேலை செய்ய முடியுமா? முடியுமா? அது 5யோட கோஆப்பரேஷன் வேணும்ல. அதே மாதிரி தான் எல்லாருடைய கோஆப்பரேஷன் சிவ தந்தைக்கு தேவைப்படுது. இந்த உலக பரிவர்த்தனைக்கு எல்லா பிகேஸோட கோஆப்பரேஷன் வேணும். அதனால தான் சன்ஸ்கார மிலன் அப்படின்ற டாபிக்கே குடுத்து இத பத்தி விசார் பண்ணி பிராக்டிகலா செய்ய சொல்லி பாபா சொல்லிட்டு இருக்கிறாரு. அது தனியா ஒரு அவ்யக்த இஷாராவே இதுக்காக குடுத்திருக்கிறாரு.
இது எல்லாமே பாபா சொன்ன முரளியிலிருந்து, அவ்வியக்த முரளியிலிருந்து எடுக்கப்பட்ட விஷயங்கள் தான். एक दो के संस्कारों को जान करके एक दो के स्नेह में एक दो से मिलजुल कर रहना, ये माला के दो दानों की विशेषता है. இப்ப 1ஆம் நம்பர் மணிய அதே எக்ஸாம்பிள வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கிரேடு பிரம்மா பாபான்னு வச்சுக்கோங்களேன். பக்கத்துல அம்மா இருக்கிறாங்க. 108வது யாருன்னு தெரியல. பிரம்மா பாபா வந்து 108வது மணிய பக்கத்துல உட்கார வைப்பாரா? யோசிச்சு பாருங்க. உட்கார வைப்பாரு. ஏன்னா, அவர் வந்து ஆத்மாவா பார்க்குறாரு. அது மாதிரி நாம வந்து இவங்க நம்மளுக்கு ஈக்குவலா இருக்கிறாங்க. இவங்க ரொம்ப கம்மியா இருக்காங்களே! இவங்கள எப்படி நம்ம பக்கத்துல இருக்கிறது? அப்படிலாம் நாம வந்து நினைக்கக்கூடாது. இதுக்கு வந்து ஒரு ஈஸ்வரிய பரிவாரம், அந்த பரிவாரத்தோட அன்பு இருக்கணும். எல்லாரோடவும் அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்பதான் மாலையில மணியா வர முடியும். இல்லாட்டி சிங்கிள் மணியா அந்த மாதிரி போயிடணும். அப்படி போமாட்டீங்கல்ல. எல்லாருக்குமே ருத்ராட்ச மாலையில இடம் பிடிக்கணும்னு தானே ஆசை. இப்ப மாலையில மணி இருக்கணும்னா, மத்தவங்களுடைய சுபாவ சம்ஸ்காரத்தோட நாம ஒத்து போக வேண்டியதா வரணும். लेकिन एक दो के स्नेही तब बनेंगे जब संस्कार और संकल्पों को एक दो से मिलाएंगे. இப்ப நாம வந்து அன்பு எப்ப வரும் அப்படின்னா, நம்மளுடைய சம்ஸ்காரமும், அவங்களோட சம்ஸ்காரமும் ஒண்ணா இருக்கணும். ஏதாவது ஒரு குணத்திலயாவது ஒற்றுமை இருந்தாதான் அந்த அன்பு வரும். நம்ம எல்லாருமே வந்து இறை நினைவு, இறை அன்புல இணைக்கப்பட்டிருக்கிறோம். அத நினைச்சாலே தானாவே அந்த ஒற்றுமை வந்து வரும். ஒற்றுமையும் வரும், அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய அந்த அக்செப்டன்ஸ் அதுவும் வரும். इसके लिए सरलता का गुण धारण करो. அதான் எல்லாரோட அட்ஜஸ்ட் பண்ணணும்னா சரள சுபாவம் வேணும். எல்லாத்தையும் ஈஸி நேச்சரா இருக்கணும். எல்லாரோட அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இவங்களோட தான் அட்ஜஸ்ட் பண்ணுவேன், இவங்களோடலாம் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லக்கூடாது. எல்லாரோடவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். सर्विस में सफलता का आधार है नम्रता. இப்போ ஒரு சேவை செய்றோம் அப்படின்னா, சேவையில வெற்றி அடையணும் அப்படின்னா, அதற்கான ஆதாரம் வந்து பணிவு. ஜித்னி நம்ரதா உத்னி சஃபலதா. எவ்வளோ நம்ம பணிவா இருக்கிறோமோ, அவ்வளோ சேவையில வெற்றி வந்து கண்டிப்பா கிடைக்கும். நம்ரதா ஆத்தி ஹை நிமித்த சம்ஜ்னே சே. இந்த பணிவு கூட எப்போ வரும் அப்படின்னா, செய்பவரும் செய்ய வைப்பவரும் சிவபாபா. நான் செஞ்சேன் அப்படின்னு சொன்னாலே ஈகோ வந்துரும். பாபா செய்யறாரு அப்படின்னு நினைச்சா பணிவு வரும். அப்ப பணிவு வரணும் அப்படின்னா, அதுக்கு ஆதாரம் வந்து நிமித்த பாவ். நான் ஒரு கருவி, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இன்ஸ்ட்ருமெண்ட்டை இயக்கக்கூடியவர் அவரே பணிவா இருக்கிறாரு. நம்மளுக்கு எங்க இந்த ஈகோ வரும்? ஆக்சுவலா செய்யறது அவர்தான். நற்செயல்கள் எல்லாமே கடவுள் தான் செஞ்சிட்டு இருக்கிறாரு. இப்ப பாபா செய்யறாரு அப்படின்றது வார்த்தைகளால சொல்லக்கூடாது. மனசுல நினைக்கணும். அப்ப அந்த பணிவு தானா வரும். नम्रता के गुण से सब नमन करते हैं. இப்ப யாருக்கெல்லாம் அந்த பணிவு இருக்கோ அவர்களை மத்தவங்க வணங்குவாங்க. जो खुद झुकता है उसके आगे सभी झुकते हैं. இப்ப யாரு வந்து முதல்ல வணங்குறாங்களோ அவங்களுக்கு முன்பாக எதிரில இருக்கிறவங்க வணங்கி தானே ஆகணும். இப்ப ஒருத்தவங்க உங்களை பார்த்த உடனே அப்படியே கையெடுத்து கும்பிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? கும்பிட்டு தான் ஆகணும், வேற வழி இல்ல. நாம வணங்குனா மத்தவங்க நம்மள வணங்கிதான் தீருவார்கள். அப்ப इसलिए शरीर को निमित्त मात्र समझकर चलो और सर्विस में अपने को निमित्त समझकर चलो, तब नम्रता आएगी. சரீரத்துல இயக்கக்கூடியது ஆத்மா. இந்த சரீரம் ஒரு கருவி. அதை நம்ம சேவை யூஸ் பண்றோம். ஆத்மா சரீரத்தை இயக்குது. ஆத்மாவை இயக்குறது யாரு? பரமாத்மா. அதனால நாம வந்து பரமாத்மா இயக்குறாரு அப்படின்னா நாம ஆத்மா வந்து செய்பவரா மாறுது. இந்த உடல் வந்து செய்யுது அப்படின்னா ஆத்மா செய்ய வைப்பவரா மாறுது. உடலை ஆத்மா செய்ய வைக்குது. ஆத்மாவை இறைவன் செய்ய வைக்கிறாரு. அப்ப கடவுளுக்கு நாம் ஆத்மா வந்து கருவியா இருக்கு, ஆத்மாவுக்கு உடல் கருவியா இருக்கு. ஜஹா நம்ரதா ஹை வஹா டக்கராவ் நஹி ஹோ சக்தா. அப்ப
செய்பவரும் செய்ய வைப்பவரும் இறைவன். நான் அப்படின்றது இருக்காத. பணிவு வரும். இந்த பணிவு எங்க இருக்கோ, அப்ப மத்தவங்களோட நாம என்ன பண்ண மாட்டோம், சண்டை போட மாட்டோம். கருத்து வேறுபாடுகள் வராது. ஈகோவும் மோதிக்கும். பணிவும் பணிவும் மோதாது. பணிவா இருக்கிறவங்க தலை வணங்குவாங்க. எதிர்ல இருக்கிறவங்களும் தலை வணங்குவாங்க. ஈகோ வேற மாதிரி. ஈகோ கிளாஷ்ன்னு பேரு. அது கிளாஷ் மோதிக்கும் ஈகோலாம். தேக அபிமானத்துல நான் செஞ்சேன்னு நினைக்கிறவங்க மோதிப்பாங்க. ஆனா பாபா செஞ்சாருன்னு நினைக்கிறவங்க பணிஞ்சு போயிடுவாங்க. ஸ்வஸ்தக சன்ஸ்கார் மிலன் ஹோ ஜாயேகா. அப்ப எப்ப பாபா செஞ்சாரு அப்படின்னு நீங்க பாபாவை முன்னுரிமை கொடுக்குறீங்க, அவருக்கு முன்னாடி வைக்கிறீங்க, இது சிவபாபா செஞ்சாரு அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அவங்க ஈகோ கிளாஷ் வராது. பாபா தானே செஞ்சாரு. நாம செஞ்சா நான் செஞ்சேன்னு சொல்லலாம். அப்ப உடனே ஆப்போசிட்ல நான் செய்யலையா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப ஈகோ கிளாஷ் வரும். ஆனா பாபா செஞ்சாருன்னா மத்தவங்களும் புரிஞ்சுப்பாங்க. இது இறைவன் செயல். நாமெல்லாம் வந்து ஒரு கருவிதான். அப்ப எந்த கிளாஷும் வர்றதுக்கு வாய்ப்பில்ல. சன்ஸ்கார மிலன், சன்ஸ்காரம் ஒத்து போகும். संस्कार मिलन की रास करने के लिए अपने नेचर को ஈஸி और ஆக்டிவ் बनाओ. நல்ல சன்ஸ்கார மிலன் ஆகணும் அப்படின்னா நம்மளுடைய நேச்சர் ஈஸி நேச்சரா இருக்கணும். கொஞ்சம் ஆக்டிவாகவும் இருக்க வேண்டும். इसी अर्थार्थ अपने पुरुषार्थ में संस्कारों में बारीपन ना हो. இப்ப ஈஸி நேச்சர் அப்படின்னா நம்மளோட முயற்சி வந்து பாரமா இருக்கக்கூடாது. யோகா பண்றதே கஷ்டமா இருக்கு, யோகா பண்றதே பாரமா இருக்கு, அப்படி இருக்கக்கூடாது. எல்லாமே ஈஸியா இருக்கணும். புருஷார்த்தம் ஈஸியா இருக்கணும். अगर खुद इसी नहीं बनते हैं तो मुश्किलातों का सामना करना पड़ता है. நாம ஈஸி நேச்சர் சரள சுபாவம் இல்லை அப்படின்னா சில இடங்கள்ல நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். நம்ம டைட்டா இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், சில இடத்துல ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். கொஞ்சம் வளைஞ்சி கொடுக்கணும். வளைஞ்சி கொடுத்துட்டோம்னா பிரச்சனை கிடையாது. இந்த நாணல் பயிர்லாம் இருக்குல்ல, எவ்வளவு பெரிய புயல் வந்தாலும் மரம்லாம் விழுந்துரும், நாணல் விழாது. ஏன்னா அது வளைஞ்சி கொடுத்துருது. அதனால இந்த சன்ஸ்கார மோதல்ல இருந்து தப்பிக்கணும்னா ஈஸி நேச்சர், வளைந்து கொடுக்கிற தன்மை, அதுக்கு என்ன வேணும்? அக்செப்டன்ஸ். அந்த சக்தி இருந்தா நாம நம்மளுடைய நேச்சரை ஈஸியா வச்சுக்க முடியும். फिर अपने संस्कार अपनी कमजोरियां मुश्किल के रूप में देखने में आती हैं. அந்த மாதிரி நம்ம நாணல் மாதிரி வளைஞ்சிட்டோம் அப்படின்னா நான் யார் தெரியுமா, அந்த ஈகோவே வராது. அந்த வளைஞ்சிடுவோம் நம்ம. பணிவு பணிவு இருக்கிற இடத்துல ஈகோ வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. बाप दादा बच्चों को विश्व महाराजन बनाने की पढ़ाई पढ़ाते हैं. பாப் தாதா குழந்தைகளை வந்து உலகத்திற்கே எஜமானன் ஆக்கணும் அப்படின்றதுக்காக பாடம் எடுத்துட்டு இருக்கிறாரு. இப்ப லக்ஷ்மி நாராயண் வந்து உலகத்திற்கே எஜமானன். எவ்வளோ ஹையஸ்டோ அவ்வளோ அவங்க பணிவா இருப்பாங்க. மெயின் குவாலிட்டியே என்னன்னா லக்ஷ்மி நாராயணுடைய பணிவு. அந்த பணிவு வந்து மத்த உலகத்தையே வணங்க வைக்குது. அது முதல்ல அவங்க பணிவா இருந்ததுதான் முக்கியமான காரணம். विश्व महाराजन बनने वाले सर्व के स्नेही होंगे. जैसे बाप सर्व के स्नेही और सर्व उनके स्नेही हैं, ऐसे एक एक के अंदर से उनके प्रति स्नेह के फूल बरसेंगे. உலகத்தினுடைய எஜமானனா லக்ஷ்மி நாராயண் ஆக போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எல்லார் மேலயும் அன்பு இருக்கணும். இப்போ சிவ பாபா இருக்கார்ல, அவரை யாருக்கு பிடிக்காது? இப்ப கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்களே, அவங்கள கூட பிரச்சனையான டைம்ல கடவுளை நினைக்கிறாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? கடவுளே இல்லைன்னு சொல்றவங்க கஷ்டம் வரும்போது கடவுளை நினைக்கிறாங்க. இந்த கடவுள் கூட போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. அதுதான் கடவுள். ம். கடவுளே இல்லைன்னு அவ்வளோ அவரை திட்டினவங்க கூட அவரை ஒரு செகண்ட் நினைக்கும் போது இவர் போய் ஓடி போய் ஹெல்ப் பண்றாருல. காரணம் வந்து கடவுளுக்கு எல்லார் மேலயும் உண்மையான அன்பு இருக்கு. திட்டினாலும் குழந்தை தானே, புகழ்ந்தாலும் குழந்தை தான். கடவுளே இல்லைன்னு சொன்னாலும் கடவுளுக்கு அவர் குழந்தை தான்.
கடவுளோட அன்புல உருகுனாலும் அவரும் கடவுளோட குழந்தை தான். இறைவனோட அன்பு எப்படிப்பட்டதுன்னா எல்லாருக்கும் ஈக்குவலா இருக்கும். எல்லார் மேலயும் ஒண்ணு போல அன்பு இருக்கும். நாம அப்படி இருக்கிறோமா? நம்மள 4 பேர் திட்டுறாங்கன்னா 40 பேரு 4 பேர் புகழ்றாங்கன்னா 40 பேர் திட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லார்ட்டயும் ஈக்குவலான அன்பு நம்ம செலுத்துறோமா? அங்க ஒரு கொஸ்டின் மார்க் வருதுல்ல. இது வந்து கடவுள்ட்ட கிடையாது. அப்ப சம்ஸ்காரம் இல்லன்னு ஆகணும் அப்படின்னா, அந்த குவாலிட்டியும் நம்ம கொண்டுட்டு வரணும். நம்ம புகழ்றவங்க கிட்ட எவ்வளோ அன்பு இருக்கோ, நம்மள இகழ்றாங்க, அவமானப்படுத்துறாங்க, அவங்க மேலயும் ஈக்குவலா இருக்கணும். அப்ப சம்ஸ்கார மிலன் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. பெரிய போஸ்ட் குடுப்பாரு. சரிங்களா? பெரிய போஸ்ட் கிடைக்கும். எல்லார்ட்டயும் ஈக்குவலான அன்பு வச்சோம்னா. ஏன்னா, அதுதான் ராஜாவோட குவாலிட்டி. எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, பிரஜைகள் எல்லார் மேலயும் ஈக்குவலான அன்பு வைக்கணும். அப்ப அந்த ராஜா பதவி கண்டிப்பா கிடைக்கும் சத்தியுகத்துல. ऐसे एक-एक के अंदर से उनके प्रति स्नेह के फूल बरसेंगे. இப்ப நாம எல்லார் மேலயும் உண்மையான அன்பு மனசால வைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உண்மையிலேயே இருக்கு அப்படின்னா, அந்த வைப்ரேஷன் அவங்களுக்கு கேட்ச் ஆகும். அதனால அவங்களும் உங்க மேல வந்து அந்த சிநேகம் அப்படின்ற ம் அந்த மலர வந்து போடுவாங்க. அதாவது அந்த வைப்ரேஷன் பாசிட்டிவா இருக்கும். जब स्नेह के फूल यहाँ बरसेंगे तब जड़ चित्रों पर भी फूल बरसेंगे. இங்க 4 பேர்கிட்ட அந்த உண்மையான அன்பை நம்ம வந்து இறை அன்பை கொடுக்கல் வாங்கல் செய்யறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எதிர்காலத்துல உங்க சிலைக்கு மலரால தூவுவாங்க உங்க பக்தர்கள். நீங்க எவ்வளவு செய்றீங்களோ அவ்வளவு ரிட்டர்ன் உங்களுக்கு பக்தி மார்க்கத்துல கூட கிடைக்கும் அப்படின்னு பாபா சொல்றார். तो लक्ष्य रखो कि सर्व के स्नेह के पुष्प पात्र बने. स्नेह मिलेगा सहयोग देने से. அதனால எல்லாரோட அன்புக்கு பாத்திரமானவர்களா ஆனா ராஜா ஆகலாம். பிரஜை ஆகணும்னா நம்ம மேல மட்டும் நம்ம அன்பு செலுத்திக்கிட்டு நம்ம ஒரு 4 பேர்கிட்ட அன்பு செலுத்திட்டு இருந்துட்டு போயிடலாம். ராஜா ஆகணும்னா புகழ்றவங்க, இகழ்றவங்க, அவமானப்படுத்துறவங்க, திட்டுறவங்க, திட்டாதவங்க எல்லார்கிட்டயும் அன்பு செலுத்தணும். அப்பதான் வந்து ராஜா ஆக முடியும். இப்ப அந்த மாரி ராஜா ஆகணும்னா, சகயோகம் பண்ணீங்கன்னா சிநேகம் கிடைக்கும்னு பாபா சொல்றாரு. அவங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்குது. இப்ப அவங்கள வந்து நல்லா வந்து அவமானப்படுத்துற மாதிரி ஏதோ சொல்லிட்டாங்க. அவங்க ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல உங்ககிட்டயே வந்து கேக்குறாங்க ஹெல்ப். செய்வீங்களா? செய்ய மாட்டீங்களா? ராஜா குவாலிட்டினா கண்டிப்பா ஹெல்ப் பண்ணணும். சகயோகம் செஞ்சீங்கன்னா, கண்டிப்பா அவங்க சிநேகம் செய்வாங்க. இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு உங்கள புரிஞ்சுப்பாங்க. ஆக்சுவலா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் காரணத்தினால தான் அந்த டக் ஆஃப் வார் நடந்துட்டு இருக்கு. ஆனாலும் ஒரு நாள் எல்லாருமே உலகமே புரிஞ்சுக்கும். ஆனா நம்மளுடைய அந்த உண்மையான இறை அன்பு செலுத்துறது, அத வந்து நிறுத்தக்கூடாது. வைப்ரேஷன் மூலமா. मधुरता आने के बाद ही संस्कारों का मिलन होता है. இப்ப நாம வந்து ஒரு அல்வா செய்றோம்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஒரு பெரிய பாத்திரம், வாணலி இருக்கு. அதுலுக்கு அல்வா செய்வறதுக்கு என்னென்ன திங்ஸ் போடணுமோ எல்லாத்தையும் போட்டுட்டோம். அத வந்து கலறி விட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஒரு கொஞ்சம் டைம் ஆக ஆக என்ன ஆகுது, கொஞ்சம் நெய்லாம் விடுறோம். அதுக்கு கலறுறது நிறுத்தவே இல்ல. கலறிட்டே இருக்கிறோம். ஒரு ஸ்டேஜ் வருது. அப்போ வந்து அல்வா வந்து அந்த வாணலில ஒட்டாம வருது. அப்ப வந்து பக்குவப்பட்டுடுச்சு அப்படின்னு அர்த்தம். பாதியில இன்னும் ஒட்டிட்டு தான் இருக்கு. அந்த வாணலில இன்னும் பக்குவப்படல. டேஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு அல்வா டேஸ்ட் வராது. அல்வா வந்து எப்போ ஃபுல்லா வாணலில ஒட்டாம வருதோ, ஃபுல்லா வந்துருச்சு. அருமையான அல்வா. ஒரு பாதாம் அல்வா செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பாபாவுக்கு போக் வைக்கிறதுக்காக ஒரு பாதாம் அல்வா செய்றீங்க. அது நல்லா அருமையா வந்துருச்சு. ஃபுல்லா பக்குவம் ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? ஸ்வீட்டா இருக்கும்ல. இனிமை தன்மை. அது மாதிரி தான்.
அது மாதிரி தான் நம்ம எல்லாருமே பக்குவப்படாத மனசை வச்சுதான் பக்குவப்படுத்திட்டு இருக்கிறாரு. டெய்லி ஞானத்தை சொல்றாருல்ல. இதுல இன்கிரீடியன்ஸ், அந்த அல்வா செய்யறதுக்கு போடப்பட்ட பொருட்கள் நிறைய போடுறோம் நம்ம. ஞானம், அதுக்கப்புறம் அந்த மிதமான தீ இருக்குல்ல, அது என்னன்னா யோக அக்னி. சதா பாபா நினைவிலேயே இருக்கிறோம். ஞானம் பிளஸ் யோகா, இது ரெண்டும் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. நம் பக்குவப்படாத வரைக்கும் அந்த ஸ்வீட்னஸ் வராது. நல்லா நம்ம பக்குவப்பட்ட மனசு வந்துருச்சு. இடைவிடாத நினைவு, இறை நினைவும் இருக்கு. இல்லாட்டி ஞானத்தையும் திங்க் பண்றோம். அதிகமா ஞானத்தையும் திங்க் பண்றோம், யோகாவும் பண்றோம். மனன சிந்தனையிலயும் இருக்கிறோம், யோகாவும் பண்ணிட்டே இருக்கோம். இந்த நெருப்பும் இடைவிடாம எரிஞ்சிட்டே இருக்கு. அப்ப அந்த அல்வா ஸ்வீட்னஸ் வந்துரும்ல, பக்குவப்பட்டுரும். அந்த மாதிரி நம்ம மனசு பக்குவப்பட்டுடுச்சு அப்படின்னா நம்மளுடைய வார்த்தைகள் ஸ்வீட்டா இருக்கும். உங்களுக்கு யாராவது துக்கமே கொடுத்தா கூட நீங்க அவங்கள பார்த்து ஒரு புன்முறுவல் செய்வீங்க பாருங்க, சூப்பரா இருக்கும். பாபா மாதிரி. இப்ப நம்ம குல்சார தாதி உடம்புல பாபா வருவார்ல, அப்படியே ஒரு அருமையா ஒரு ஸ்மைல் பண்ணுவார்ல, அது பக்குவப்பட்ட மனசு. அந்த மாதிரி இருக்கணும். நாம பாபா மாதிரி இருக்கணும். நம்மள பார்த்து மத்தவங்க அப்படி இருக்கணும். அப்படி எல்லாரோடைய மனசும் பக்குவப்பட்டுடுச்சுன்னா அதுதாங்க சம்ஸ்கார மிலன். அது எவ்வளவு ஸ்வீட் நேச்சர் பாருங்க. இங்க அந்த ஸ்வீட் நேச்சர் வந்துருச்சுன்னா சத்தியுகமே எப்படி இருக்கும்? ஸ்வீட்டா மாறிடும். அதுதான் நம்ம பக்குவப்பட்ட மனசோட அடையாளம். ஒரு இனிமையான புன்முறுவல் முகத்துல இருக்கணும், வார்த்தைகள்ல இனிமை இருக்கணும். இதெல்லாம் பக்குவப்பட்டுடுச்சுன்னு அர்த்தம். ஆத்மா ஸ்வீட் ஆயிடும். मधुरता आने के बाद ही संस्कारों का मिलन होता है. நாம எது பேசினாலும் இனிமையா இருக்கும். நம்ம நடுவுல கொஞ்சம் இனிமை கொஞ்சம் கசப்பு இருக்குன்னா என்ன அர்த்தம்? இன்னும் பக்குவப்படலைன்னு அர்த்தம். நடுவுல இருந்து சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் சரியா வராது. பக்குவப்பட்டுட்டா ஒட்டாம இருக்கும். சரிங்களா? பாடிலெஸ் ஸ்டேஜ். பாடியில தான் இருப்போம், ஆனா ஒட்டாம இருப்போம். ஸ்வீட் நேச்சரோட இருப்போம் நாம. भिन्न भिन्न संस्कारों के कारण ही एक दो से दूर होते हो, लेकिन जब वाणी से मधुरता आ जाती है तो फिर संस्कार मिलन की रास होने लगती है. இப்ப இந்த நம்ம ஃபர்ஸ்ட் போன வாரம் கிளாஸ்ல பார்க்கும்போது சொன்னோம்ல, ஒருத்தவங்க ஒருத்தவங்க எப்படி இருக்காங்கன்னா நவகிரகங்கள் போல இருக்கிறாங்க. ஒருத்தவங்க ஒரு டைரக்ஷன், இன்னொருத்தவங்க வேற டைரக்ஷன்ல திரும்பிட்டு நின்னுட்டு இருப்பாங்க. அது காரணம் வார்த்தைகள்ல இனிமை இல்லாததுதான் காரணம். இப்போ ஒருத்தவங்கள பார்த்தே விலகி ஓடணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இனிமை கம்மியா இருக்கு. இனிமை ஃபுல்லா வந்துருச்சுன்னா அந்த நவகிரகம் போல யாரும் நிக்க மாட்டாங்க. அதனால கொஞ்சம் இனிமை தன்மை கொண்டுட்டு வாங்க அப்படின்னு பாபா சொல்றார். வார்த்தைகளில் இனிமை வேண்டும். जब संस्कार मिलन का सम्मेलन हो तब जय जयकार होगी. எல்லா பிகேஸும் ஸ்வீட் நேச்சரோட மாறிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த செகண்ட் பாபா பிரத்யக்ஷம் ஆவார். किसी के स्वभाव अथवा संस्कारों को देख किनारा करना ये भी घृणा अर्थात क्रोध का अंश है. சில சமயம் சில மனுஷங்க பண்றது பார்த்தா எங்க போய் பேசணும்னு தோணுது, விலகி போகணும்னு தானே தோணுது. அப்படின்னா இன்னும் ஆத்மா பக்குவப்படலைன்னு அர்த்தம். இன்னும் ஏதாவது வெறுப்பு இருக்கு. கோவத்தினுடைய அம்சம் தான் அந்த வெறுப்பு. அந்த வெறுப்பு இருக்கிற வரைக்கும் கசப்பு தன்மை இருக்கும். புல் பக்குவம் அடையல. ஒரு மாம்பழம் கூட கடவுளுக்கு ஸ்வீட்டா இருக்கிற மாம்பழம் தானே வைப்போம். புளிக்கிற காயையோ கசக்கிற காயவா வைப்போம்? ஸ்வீட்டா இருக்கிறதான போகு வைப்போம் நாம. அது மாதிரி இறைவன் ஸ்வீகாரம் பண்ணணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஸ்வீட் நேச்சரா மாறணும். யாரையும் வெறுக்க கூடாது. 108ல ஒருத்தவங்க வராங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்க கிட்ட ஏதோ சில குறைகள் இருக்குன்னு அர்த்தம். இந்த ஃபர்ஸ்ட்டும் 108ம் அட்ஜஸ்ட் பண்ணணும். அதனால நாம மத்தவங்களுடைய குறைகளை பார்க்க கூடாது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸ்வீட் நேச்சரை யார யார எப்படி இருந்தாலும் நம்மளோட ஸ்வீட் நேச்சரை நம்ம விடாம பார்த்துக்கணும். अपनी अवस्था को खराब करें इससे किनारा करना अच्छा है. சில பிகே சொல்றாங்களாம்,
இவங்க கிட்ட பேசினா என்னுடைய மனநிலையே ஸ்பாயில் ஆயிடுது. இதுக்கு நாம தூரமா விலகி இருக்கிறது கூட ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்களாம். लेकिन न्यारा बनना और चीज है, किनारा करना और चीज है. விலகி போறது வேற விஷயம். டிட்டாச்டா இருக்கிறது வேற. விடுபட்டு இருப்பதுன்னு அர்த்தம். விலகி போறது வேற, விடுபட்டு இருப்பது வேற. இப்ப நாம வந்து ஃபேமிலி சிஸ்டத்தை தான் கடவுள் ஸ்தாபனை பண்றாரு. சத்தியுகத்துல தேவதைகள், சாமியாருங்க யாருமே கிடையாது. சாமியாருங்க வீடு வாசலை விட்டு விலகி போறாங்க. தேவதைகள் வீடு வாசலோட தான் இருப்பாங்க. ஆனா அவங்க விடுபட்ட நிலையில இருப்பாங்க. ஜீவன் முக்தின்னு பேரு. ஜீவன் வாழ்வாங்க. வாழ்க்கை வாழ்வதற்கு தான். ஆனா முக்தி அடைஞ்ச வாழ்க்கை வாழ்வாங்க. அதனால அதுக்கு ஜீவன் முக்தின்னு பேரு. நம்ம ஜீவன் முக்தியில இருக்கிற ஃபேமிலி சிஸ்டத்துல போறோம். அப்ப என்ன பண்ணணும்? விடுபட்டு இருக்கணுமா? விலகி இருக்கணுமா? என்ன பண்ணணும்? கடமைகளை செய்யணும். பலன்ல இருந்து விடுபடணும். அதுக்கு பேரு ஜீவன் முக்த அவஸ்தா. நான் சேவையே இனிமே பண்ண மாட்டேன். சேவை செஞ்சா தானே எனக்கு பிரச்சனை வருது. யாராவது எப்படா செஞ்சுட்டு போட்டோம். நான் நான் உண்டு, பாபா உண்டு, யோகா உண்டுன்னு இருக்க போறேன். அப்படின்னா, அவங்க வந்து சத்தியுகத்துக்கு வர்றது டவுட்டு தான். அதனால சேவை செஞ்சுதான் ஆகணும். குழந்தைங்கள பார்த்துதான் ஆகணும். வீட்ல இருக்கிற கடமைகளை செஞ்சுதான் ஆகணும். ஆனா விடுபட்ட நிலையில இருந்து செய்யுங்க. பலனை எதிர்பார்க்காம சேவை பண்ணுங்கன்னு தான் பாபா சொல்றாரு. கடமையை செய்யுங்க. பலனை எதிர்பார்க்காதீங்க. கீதையோட சாரம், நம்ம வாழ்க்கையினுடைய சாரம் இது. பிராக்டிக்கல் இது. அவங்க கீதை சாரமா சொல்லிட்டாங்களே, கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதேன்னு. நம்ம ஒவ்வொரு செகண்டும் அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு பாபா சொல்றாரு. ராஜா ஆகணும்னா. ये ऐसा है, ये तो बदलता नहीं है. ऐसे सदा के लिए उसको सूक्ष्म में स्थापित करते हो. சில பேர் சொல்றாங்க, இவங்க மாறவே மாட்டாங்க பாபா. நீ தெரியாம செலக்ட் பண்ணிட்ட. இவங்கள போய் நீ தேவதை ஆக்க போறியா? அப்படின்லாம் சில பேர் கேட்குறாங்க. அவங்களாம் தேவதையா இருந்த ஆத்மா தான். உங்களோட சுப பாவனை வைங்க. இவங்க மாற மாட்டாங்க அப்படின்னு யாருக்குமே சாபம் மட்டும் போட்டுறாதீங்க. खुद सेफ रहो लेकिन दूसरों को फाइनल सर्टिफिकेट नहीं दो. அவங்க உங்களுக்கு வந்து ஏதாவது ஈகோ கிளாஷ் நடக்குது, சன்ஸ்கார மோதல் நடக்குதுன்னா பரவாயில்ல. நீங்க வந்து விடுபட்டு இருக்கலாம். ஆனா இவங்க வந்து பிகேவே ஆகிறதுக்கு தகுதியே இல்ல, தேவதை ஆகவே மாட்டாங்க அப்படின்னு ஃபைனல் சர்டிஃபிகேட் யாரு குடுக்கக்கூடாது? நாம குடுக்கக்கூடாது. நாம பாசிட்டிவா தான் நம்ம வந்து திங்க் பண்ணணுமே தவிர, நெகட்டிவான சர்டிஃபிகேட் குடுக்கக்கூடாது அப்படின்னு பாபா சொல்றாரு. சதா யாद रखो मुझे अपने को बदलना है. ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் மாற வேண்டும். स्थान को वा दूसरों को नहीं. இப்ப இவங்க இருக்கிறதுனால தானே நம்மளுக்கு பிரச்சனை. பேசாம நாம வேற வேற சென்டர் மாத்திக்கலாமா? வேற சென்டர் மட்டும் இல்ல, வேற கண்ட்ரியே மாத்துனாலும் அங்க வேற ஒருத்தவங்க நிமித்தமா இருப்பாங்க நம்மளுக்கு பிரச்சனை பண்றதுக்குன்னே. நம்ம எங்க போனாலும் ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும். அதுக்கு காரணம் அவங்க இல்ல. நம்ம கர்மா தான் காரணம். அத புரிஞ்சுக்கிட்டோம்னா இடத்த மாத்தணும், ஆள மாத்தணும், அந்த மாரி நினைக்க மாட்டோம். इसके लिए सहनशीलता का अवतार बन जाओ. அதனால நம்ம கர்ம கணக்க இருக்கிற இடத்துல இருந்து செட்டில்மெண்ட் பண்ணணும். என்ன, அதுக்கு சகிப்புத்தன்மை ரொம்ப தேவைப்படுறது. அது யோகா பண்ணி சரி பண்ணிக்கோங்க. சகிப்புத்தன்மை, பொறுமை கடலினும் பெரியதுன்னு சொல்றாங்க. அந்த மாரி பொறுமைய யோக சக்தி மூலமா நம்ம வாங்கிட்டோம்னா, நம்ம எங்கேயும் போகணும் அப்படின்னு அவசியம் இல்ல. இருக்கிற இடத்துல இருந்தே செட்டில்மெண்ட் பண்ணிக்கலாம். கினாரா நஹி கரோ. இனிமே சென்டருக்கே போமாட்டேன். இந்த மாரிலாம் சொல்லாதீங்க. அதெல்லாம் பாபா சென்டர் தானே. அதனால இங்க போமாட்டேன், அங்க போமாட்டேன்லாம் சொல்லாதீங்க. कोई बिल्कुल एंटी है, उस पर भी अपनी शुभ भावना का फुल फोर्स से ட்ரையல் கரோ. பாபா நீங்க சொன்னது எல்லாம் கரெக்ட். சென்டர் கூட போறேன். ஆனா ஒரு சிலர் இருக்கிறாங்க, என்ன ஒரு 1% கூட புரிஞ்சுக்காம இருக்காங்க பாபா. முற்றிலும் ஆன்டியா இருக்காங்க. நான் எது செஞ்சாலும் அதுல குறை கண்டுபிடிச்சுட்டே இருக்காங்க. புரிஞ்சுக்காம இருக்காங்க. என்ன பண்ணலாம்?
நான் நல்லது தான் செய்றேன். ஆனா, அதுல குறை கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம எது செஞ்சாலும் அது வந்து அவங்களுக்கு தப்பாவே தோணுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது நம்மளுக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய பூர்வ ஜென்மத்தோட கணக்கு. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, யோகா பண்ணணும். சுப பாவனை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைக்கணும். समय बल लगे सफलता अवश्य मिलेगा. நம்ம செய்யற சுப பாவனை 10 வருஷம் ஆனாலும் அவங்க மாறவே இல்ல பாபா. நானும் வச்சு வச்சு பார்த்தேன். 10 வருஷமா வைக்கிறேன் அப்படின்னா கணக்கு பெருசு. இன்னும் ஒரு 2 வருஷம் சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்றாரு. எக்ஸ்ட்ரா வைங்க. அவரு ஆப்கோ விஜய் மாலா கா தானா பனா தேகி. நீங்க மட்டும் சிவபானம் வச்சுட்டே இருங்க. அவங்க மாறுறாங்களோ இல்லையோ உங்களை நான் வெற்றி மாலையில மணி ஆக்கிடுறேன் அப்படின்னு சிவ பாபா சொல்றாரு. जैसे दूसरों के संस्कारों को साक्षी होकर देखते हो, वैसे अपने तमोगुण स्टेज के संस्कारों को भी சாட்சி होकर देखो और समाप्त करो. நம்ம மத்தவங்களுடைய சம்ஸ்காரத்தை சாட்சியா எப்படி பாக்குறது? இந்த கதை கூட சொன்னோம் இல்லையா? மத்தவங்களுடைய விஷயங்களை சாட்சியா இருந்து பாக்குறதுக்கு ஓரளவுக்கு அனுபவம் வருது. சில நேரங்கள்ல நம்மளுக்குள்ளவே ஒரு நெகட்டிவ் சம்ஸ்காரம் இருக்கும். நாம அது ஆராய்ச்சியே பண்ணியிருக்க மாட்டோம். திடீர்னு எமர்ஜி ஆகும். அந்த நேரத்துல சாட்சியா இருந்து பாருங்க. அப்புறம் சமாப்தி பண்ணிடுங்க. அந்த நெகட்டிவிட்டிய அதோட முடிச்சிடுங்க. अनुभव करो जैसे ये संस्कार स्वाहा हो रहे हैं, ऐसा समझने से ही सदा सफलता पाते रहेंगे. ஒரு மூலை முடுக்குல ஒளிஞ்சிட்டு இருக்கிற சம்ஸ்காரம் வெளியில வருது அப்படின்னா பயப்படக்கூடாது. இது வெளியில வந்தது டோட்டலா உங்களை விட்டு போறதுக்காக அப்படின்னு நினைச்சிட்டு அந்த சம்ஸ்காரத்தை நீங்க யோகா அக்னியில எரிச்சிடுங்க. அவ்வளவுதான். இதோட சமாப்தி. அந்த சுபாவத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். संस्कार तो भिन्न भिन्न होते हैं और भी होंगे, लेकिन संस्कारों को टकराना या किनारा करके स्वयं को सेव करना ये अपने ऊपर है. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சுபாவம். நாம ஒரு சுபாவம்னா மத்தவங்க ஒரு சுபாவம். இதுல எல்லாரோட எப்ப பார்த்தாலும் மோதிக்கிட்டே இருக்கிறது வேற. நாம நம்மள டிட்டாச்சா சேஃப்டியா வச்சுக்கிறது வேற. कुछ भी हो जाता है तो अगर कोई का संस्कार ऐसा है तो दूसरा ताली नहीं बजावे. இப்ப ஒரு சப்போஸ் கோவம் அப்படின்ற ஒரு சம்ஸ்காரம் ஒருத்தருக்கு இருக்கு. அவங்க கோவப்பட்டதுனால நானும் கோவப்பட்டேன் அப்படின்னு சொல்லாம, இந்த இரு கையில தானே ஓசை வருது. அதனால இரு கை ஓசைய கட் பண்ணா கூட நல்லதுதான். நாம வந்து சைலண்டா இருந்தா ஒரு சிலர் சொல்றாங்க, இவங்க கிட்ட ஏதோ மிஸ்டேக் இருக்கு. அதான் சைலண்டா இருக்காங்க அப்படின்னு. பொங்கி எழுந்தா என்ன சொல்றாங்க தெரியுமா? "பாத்தியா? ஆவேசப்படுறாங்க" அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சில சமயம் நம்மளுக்கே புரிய மாட்டேங்குது. இங்க நம்ம சைலண்டா இருக்கணுமா? இல்ல கோவப்படணுமான்னு. கோவப்படலன்னா, அதுக்கும் ஒரு குறை சொல்றாங்க. அதனால இந்த மனுஷங்க சொல்றது, அத பாக்குறது, அத ஃபாலோ பண்றதெல்லாம் விட்டுட்டு, பாபா இங்க இருந்தா என்ன பண்ணுவாரு? கோவப்படுவாரா? கண்டிப்பா மாட்டாரு. அப்ப நாம சைலன்ஸ்ல இருக்கணும். பாபாவுடைய சன்ஸ்காரம் தான் என்னுடைய சன்ஸ்காரமா இருக்கணும். சன்ஸ்கார மில்லன் எப்படி இருக்கணும்? மனுஷங்களோட சன்ஸ்காரமும் எந்தும் ஒண்ணா இருக்கக்கூடாது. கடவுளோட சுபாவமும் என்னோட சுபாவம். அல்லது பிரம்மா பாபாவுடைய சன்ஸ்காரம் என்னுடைய சன்ஸ்காரம். 2மே ஒண்ணா இருந்துச்சு அப்படின்னா, அதுதான் பாப் சமான ஸ்டேஜ். அந்த சன்ஸ்காரத்தோட நம்ம ஒத்து போகணும். நம்மளுக்கு அவங்களோட சன்ஸ்காரத்த அட்ஜஸ்ட் தான் பண்ணிக்கணும். அவங்கள மாரி ஆகணும்னு அவசியம் இல்ல. நம்ம பாபா மாதிரி தான் ஆகணும். अगर हर एक अपने को चेंज करें, सामान्य की शक्ति धारण करें, तो दूसरों का संस्कार भी अवश्य शीतल हो जाएगा. ஒரு கையில ஓசை வராது. 2 கை தட்டினாதான் ஓசை வரும். அதனால நாம கொஞ்சம் அடக்கி வாசிச்சோம் அப்படின்னா, பிரச்சனையில இருந்து பிரச்சனையே வராம பாத்துக்கலாம்ல. அதுக்கப்புறம் அவங்க புரிஞ்சுப்பாங்க. இன்னைக்கு புரிஞ்சுக்காதவங்க நாளைக்கு புரிஞ்சுப்பாங்க. கொஞ்சம் வாய்க்கு ஒரு கண்ட்ரோலிங் பவர். இந்த ஜிப் ஏதாவது பேகுக்குலாம் போடுறாங்களே, அந்த மாரி வாய்க்கு ஒரு ஜிப்பு போட்டா கூட நல்லாதான் இருக்கும். சில சமயம் இந்த வாய் திறந்துடுறோம் பார்த்தீங்களா? இதுதான் பிரச்சனைக்கு முக்கியமான காரணமா இருக்கு. நல்லதே இருந்தா கூட சைலன்ட்டா இருக்கும்போது
எல்லாத்தையும் பாபா சரி பண்ணுவாரு. கொஞ்சம் அமைதியா இருங்க சில விஷயத்துல. किसके संस्कार सरल मधुर होते हैं तो वह संस्कार स्वरूप में आते हैं. நம்ம வந்து ஈஸி நேச்சரா அன்பா இருக்கோம், ஸ்வீட்டா இருக்கிறோம், இனிமை தன்மை இருக்கு, பணிவா இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா அது நம்மளுடைய சம்ஸ்காரம் உள்ள இருக்கிறது அகத்தின் அழகு முகத்துல வெளிப்படும். जब संस्कार बाप दादा के समान बन जाएंगे तो बाप दादा के स्वरूप सभी को देखने में आएंगे. இப்ப குல்சார் தாதி நம்ம பார்த்திருக்கோம்ல, நிறைய பேர் பிகேஸ் பழையவங்க இருப்பீங்க, தாதி பார்த்திருப்பீங்க. தாதியை பார்த்தா கூட பாபா பாபா வரும்போது எப்படி இருக்கிறாங்களோ அதே மாதிரி இருப்பாங்க. இண்டிவிஜுவலா இருக்கும்போது கூட அப்படியே இருப்பாங்க. பாபா மாதிரியே. பாபா பாக்குறோமா இல்ல தாதி பாக்குறோமான்னு ஒரு டவுட் கூட வரும். அப்படி இருக்கும். அவங்க அப்படியே 2 பேரும் ஈக்குவலா இருப்பாங்க. அப்படி உங்களை பார்த்து யாராவது சொல்லியிருக்காங்களா? உங்கள பார்த்தா பாபா பார்த்த மாரியே இருக்குன்னு? அப்படி சொல்ல வைங்க. தாதியும் மனுஷங்க தானே! அவங்களோட புருஷார்த்தம். அந்த அகத்தின் அழகு முகத்துல வந்துருச்சுல, நீங்க கூட பாபாவை முகத்தின் மூலமா பிரத்யக்ஷம் செய்ய முடியும். எப்ப? அகத்துல இனிமை தன்மை, பொறுமை, சிநேகம், பணிவு, அன்பு இதெல்லாம் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா முகத்துல பாபா தெரிவாரு. जैसे बाप दादा वैसे हूबहू वही गुण वही कर्तव्य वही बोल वही संकल्प अनुभव होंगे. பாபா மாதிரியே பேசுறாங்க, பாபா மாதிரியே பாக்குறாங்க, பாபாவுடைய சன்ஸ்காரம், பாபாவுடைய வைப்ரேஷன் இது எல்லாம் மத்தவங்க அனுபவம் பண்ணணும். இப்படி ஒரு பிகேஸும் ரெடி ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா பாபா பிரத்யக்ஷம் ஆவாரு. सभी के मुख से निकलेगा तो वही लगता है. எல்லாருமே சொல்றாங்க, ஒருத்தர் 2 பேர் இல்லை, இவங்க பாபா மாதிரியே இருக்காங்க சொல்லுவாங்க. जो भी बात सामने आए तो ये लक्ष्य रखो कि 1 செகண்ட் में बदल जाए. எந்த விஷயம் உங்க முன்னாடி வந்தாலும் ஒரே ஒரு லட்சியம் வைங்க, 1 செகண்ட்ல எல்லாம் மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு. जो भी पुराने संस्कार हैं, पुराने नेचर हैं, वह बदल कर ईश्वरीय बन जाए. இப்ப இன்னும் கூட நம்மளுக்குள்ள கூட 1, 2 மைனஸ் இருக்கும். இருக்கிறதுனால தாங்க உடம்புலயே இருக்கிறோம். எல்லாருக்குள்ளயுமே ஏதாவது ஒரு 1, 2 சன்ஸ்காரமாவது ஈஸ்வரிய சன்ஸ்காரம் இல்லாதது இருக்கும். கண்டுபிடிங்க, செக் பண்ணுங்க, சேஞ்ச் பண்ணிக்கோங்க. आपके परिवर्तन से अनेक लोग संतुष्ट होंगे. நாம மாறுறதுனால நிறைய பேரு திருப்தி அடைவார்கள். सदैव यही लक्ष्य रखो कि हमारी चलन से कोई को भी दुख ना हो. ஒரே ஒரு விஷயம் ரொம்ப கவனம் கொடுங்க. என்னோட நடத்தையினால, நான் பேசுற வார்த்தைகளால யாரோட மனசும் புண்படக்கூடாது. ஒரு ஜோக்குக்காக கூட மத்தவங்க மனசு புண்படுத்துற மாதிரி வார்த்தைகளை நான் பேசக்கூடாது. இதுல ரொம்ப கவனம் வைங்க. अभी बाप के संस्कार, बाप के गुण, बाप के कर्तव्य की स्पीड और बाप के अव्यक्त निराकारी स्थिति की स्टेज सभी में समानता का मेला मनाओ. பாபாவுடைய குணங்கள் என்னுடைய குணங்கள், பாபாவுடைய சுபாவம் என்னுடைய சுபாவம், பாபாவுடைய அந்த அவ்வியக்த நிராகாரி ஸ்டேஜ்ல நான் இருக்கேன். எல்லாம் உருவத்துல ஒற்றுமை. உருவம்னா நிராகார ஸ்டேஜ், சோல் கான்சியஸ். குணங்கள்லயும் ஒற்றுமை, கடமையிலயும் ஒற்றுமை, எல்லாம் ஒற்றுமையா இருந்தா எப்படி இருக்கும்? जब आप बाप की समानता का मेला मनाएंगे तब जय जयकार होगी. बाप समान ஆயிட்டீங்கன்னா வெற்றி முரசு கொட்டும். विनाश के समीप आएंगे, बाप की समानता ही विनाश के समीप लाएगी. ஒவ்வொரு பீக்கமும் தந்தைக்கு சமமா மாறணும் உருவத்தால. சோல் கான்சியஸ், ஒளி, எப்பவுமே ஆத்மா உணர்வு மற்றும் தெய்வீக குணங்கள் இத மட்டும் ஒவ்வொரு பீக்கையும் கொண்டுட்டு வந்துட்டா பாப் சமான். அதுதான் உண்மையான என்ன சொல்லலாம், சன்ஸ்காரம் இல்லைன்னு சொல்லலாம். அப்ப பாபா பிரத்யக்ஷம் ஆவாரு, விநாசமும் சமீபத்தில் வரும்.
जैसे देवियों के यादगार में दिखाते हैं ज्वाला से असुरों का संहार किया. இந்த தேவிகள் அம்மன் எல்லாம் காமிக்கிறாங்கல்ல, அவங்களுடைய கண்ணுல இருந்து ஒரு ஒளி வரும். அந்த அந்த ஒளி வந்து ஒரு தீப்பிழம்பு போல அசுரனை வதம் பண்ணி அசுரன் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவான். அப்படிலாம் காட்டுறாங்க. असुर कोई व्यक्ति नहीं लेकिन असुरी शक्तियों को खत्म किया. அசுர் அப்படின்னு தனியா மனுஷங்க கிடையாது. நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய அசுர குணங்கள். எது வந்து தேவதைகளுக்கு இருக்காதோ அந்த குணங்கள். அத வந்து என்ன பண்ணணும்? எரிச்சு பஸ்மம் பண்ண வேண்டும். ये अभी आपकी ज्वाला स्वरूप स्थिति का यादगार है. இதுதான் நீங்க இப்ப செய்யக்கூடிய ஜுவாலா ஸ்திதி ஸ்வரூபத்தினுடைய நினைவு சின்னமாகும். अब ऐसी योग की ज्वाला प्रज्वलित करो जिसमें सभी असुरी कलयुगी संस्कार जलकर भस्म हो जाए. அதனால நாம ஜுவாலா ஸ்வரூப யோகா தபஸ்யா பண்ணிட்டே இருக்கணும். தொடர்ந்து கான்சென்ட்ரேஷனோட கடவுளோடைய நினைவுல இருந்துகிட்டே இருக்கும் பொழுது அந்த மாதிரி ஜுவாலா ஸ்வரூப் தேவியா நாம மாற முடியும். அதன் மூலமா உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா அசுர, அதாவது நெகட்டிவ் வைப்ரேஷனை நம்மளால சமாப்தி செய்ய முடியும். தபு சன்ஸ்கார மிலன் கி ராஸ் ஹோகி அவர் நயா சன்சார் ஆயேகா. அப்பதான் சன்ஸ்கார மிலன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராஸ் நடக்கும். நாம மற்றவங்களோட சன்ஸ்காரத்தோட ஒத்துப்போம். எல்லாரும் எல்லார்கிட்டையும் பேசுவோம். அப்புறம் யார் மேலேயும் கோபம் வராது. சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும். அன்பு மட்டும்தான் இருக்கும். வேற எதுவுமே இருக்காது. இந்த வெறுப்பு, பொறாமை, துக்கம், அசாந்தி எல்லாம் எல்லா அசுர குணங்களையும் சமாப்தி பண்ணிட்டு எல்லா பிகேஸும் ஒற்றுமையா இருக்கணும். எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு பாபா விரும்புறாரு. அப்பதான் வந்து உண்மையான சன்ஸ்கார மிலன், பாபா எதிர்பார்க்கிற சன்ஸ்கார மிலன். எப்படி பாபாவுடைய நேச்சரோ அப்படி நம்மளுடைய நேச்சர். இனிமையான ஒரு குணம், சாந்தமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், அதே சமயத்துல இனிமை தன்மை இருக்கணும், உண்மையான அன்பு இருக்கணும், எல்லாரோடும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். தப்பி தவறி கூட யாரு மனசு புண்படுற மாதிரி நம்மளுடைய வார்த்தைகள் இருக்கக்கூடாது. சரிங்களா? இதுதான் வந்து பாப் சமான் ஸ்டேஜ். நாமளும் ஆத்ம உணர்வுல இருக்கணும், மற்றவங்களையும் அந்த மாதிரி பார்க்கணும். அந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்துட்டோம் அப்படின்னா பாபா பார்த்து நாம மாறுறோம், நம்மளை பார்த்து மற்றவங்க மாறுவாங்க. எப்படி ஒருத்தவங்கள பார்த்து ஒருத்தவங்க டான்ஸ் ஸ்டெப் போடுறாங்கல்ல, அந்த அந்த ராஸ் அப்படின்றது கிருஷ்ணரோட கோபிகைகள் ஒரே ஸ்டெப்பு போடுவாங்க. அது மாதிரி சிவ் பாபாவுடைய மனசுல வரக்கூடிய எண்ணங்கள் என்னுடைய மனசுல வருது. சிவ் பாபா எந்த அளவுக்கு வந்து அன்பே சிவம்னு சொல்றோம், எப்பவுமே பேரானந்த கடலா இருக்கிறாரு, சத்து சித் ஆனந்த ஸ்வரூபம் அப்படின்னு சொல்றோம். அவருக்கு ஈக்குவலா நாம மாறணும், நம்மளுடைய எண்ணங்கள் மாறணும், நம்மளுக்கு ஈக்குவலா மத்த இன்னொரு பிகே மாறணும். இப்படி எல்லாருடைய ஸ்டெப்பும் ஒரே மாதிரி வரும் பொழுது உண்மையான ராஸ் சத்தியுகம் வந்துருங்க. இதுதான் வந்து பாபா எதிர்பார்க்கிறாரு. பாபாக்கு சமமான குணங்கள் ஒவ்வொரு பிகேஸ்ல தெரியணும். அது பேரு தான் வந்து ஒரிஜினல் சன்ஸ்கார மிலன். மத்தவங்களோட சன்ஸ்காரத்தோட என்னோட சன்ஸ்காரம் ஒத்து போக கூடாது. பாபாவோட சன்ஸ்காரத்தோட என்னோட சன்ஸ்காரம் ஒத்து போகணும். அந்த சன்ஸ்காரத்தோட மத்தவங்களுடைய சன்ஸ்காரம் ஒத்து போகணும். அந்த மாதிரி இருக்கணும். மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய குணம் வேணும். அதே சமயத்துல மறந்தும் யாருக்கும் நம்ம துக்கம் கொடுக்க கூடாது, வெறுக்கவும் கூடாது, வார்த்தைகளை விடவும் கூடாது. இனிமையா மாறணும், நம்மளை பார்த்து மத்தவங்க மாறணும். அந்த ஸ்டேஜ் வந்து எல்லா பிகேஸ்டையும் பாபா எதிர்பார்க்கிறாரு. அப்படி எல்லா பிகேஸும் ரெடி ஆயிட்டா அடுத்த நாளே பாபா பிரத்யக்ஷம் ஆவாரு. சத்தியுகமே இந்த மண்ணுல சீக்கிரம் வந்துடும். ஆனா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் யாரு வைக்கணும்? நான் தான் வைக்கணும். எனக்குள்ள அந்த இனிமை தன்மை வரணும்னா இடைவிடாத யோகா இருக்கணும், ஞானத்தை திங்க் பண்ணணும். இந்த ஞானத்தை விசார் சாகர் மந்தன் பண்ணிட்டு பாபாவுடைய நினைவுல இருக்கும் பொழுது கண்டிப்பா நம்மளுக்குள்ள அந்த இனிமை தன்மை அவசியம் வரும், பொறுமை வரும்.
அஷ்ட சக்திகள் நம்மளுக்குள்ள வந்துரும். எல்லா தெய்வீக குணங்களும் வந்துரும். அது எல்லாத்தையும் நிறைச்ச ஒரு ஒரு சம்பூர்ண தேவதையா இந்த பூமியிலேயே இந்த வேஷத்துல இருக்கும்போதே என் குழந்தைங்க ரெடி ஆகணும் அப்படின்னு பாபா விருப்பப்படுறாரு. விருப்பத்தை பூர்த்தி செய்யலாமா? ஆ? இதுதான் பாபா சொல்ற சன்ஸ்கார மிலன். இதுதான். இந்த மாதிரி நாம பாபாவோட ஒத்து போகலாம். நல்லது. ஓம் சாந்தி. கமெண்ட்ரி சொல்லணுமா? ஸ்ட்ரைட்டா எல்லாரும் உட்காருங்க. ஓம் சாந்தி. நான் அமைதியான சூழ்நிலையில் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். ஐந்து தத்துவங்களால் ஆக்கப்பட்ட இந்த உடல் எனும் ஆலயத்தில் ஆத்மாவாகிய நான் நெற்றியில் இரு புருவங்களின் மத்தியில் பிரகாசமாக ஜொலித்துக் கொண்டிருக்கின்றேன். ஆத்மாவாகிய என்னுடைய பிரகாசமானது உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை உடல் முழுவதும் பரவுகின்றது. நான் வெண்மை நிறமான பரிஷ்தா உடலில் சூக்ஷ்ம தேவதை போன்று ஜொலித்துக் கொண்டிருக்கின்றேன். இந்த சூக்ஷ்ம சரீரத்தை ஸ்தூலமான உடலிலிருந்து விடுபட்டு சூக்ஷ்ம உலகத்தை நோக்கி பரிஷ்தாவாகிய நான் பறந்து செல்கின்றேன். இந்த கட்டிடத்தை கடந்து விண்ணை நோக்கி பறந்து செல்கின்றேன். மேக கூட்டங்களை எல்லாம் கடந்து சூரியன், சந்திரன் மற்றும் நட்சத்திர மண்டலங்களை எல்லாம் கடந்து என்னுடைய சூக்ஷ்ம உலகத்தினை அடைகின்றேன். இங்கு பிரம்மா பாபா அவ்யக்த ஃபரிஷ்தாவாக வெண்மை நிறமான ஒளி உடலில் வீற்றிருக்கின்றார். நான் பிரம்மா பாபாவின் முன்பாக செல்கின்றேன். பிரம்மா பாபா சம்பூர்ண நிலை அடைந்தும் கிட்டத்தட்ட 50 வருடங்கள் மேலே ஆகியும் கூட இன்னும் சூக்ஷ்ம உலகத்துல நமக்காக காத்து கொண்டு இருக்கின்றார். அனைத்து ஈஸ்வரிய பரிவாரத்தை சார்ந்த
இந்த பிராமண ஃபேமிலி குடும்பத்துல எப்பொழுது சன்ஸ்கார மிலன் ஏற்படுமோ அப்பொழுதுதான் இறை தந்தையின் பிரத்யக்ஷதா ஏற்படும். பாபா பிரத்யக்ஷம் ஆன பிறகுதான் முக்தியின் முக்தி தாமத்தின் வாசல் திறக்கும். இதற்காக பிரம்மா பாபா மட்டும் அல்லாமல் அட்வான்ஸ் பார்ட்டில போன நம்முடைய மதிப்பிற்குரிய தாதிகள்லாம் கூட காத்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அதனால பாபா எதிர்பார்க்கக்கூடிய இந்த சம்ஸ்கார மிலன், சம்ஸ்கார ஒத்திசைவு ஒன்று போல இருக்க வேண்டும் என்றால் சம்பூர்ணமாகவும் சம்பன்னமாகவும் ஆக வேண்டும். இதற்கு நாம் செய்யக்கூடிய ஞானம் யோகம் மட்டும் அல்லாமல் நம்முடைய மூதாதையர்களாக விளங்கும் பிரம்மா பாபா மம்மா மற்றும் நம்முடைய தாதிகள் ஜானகி தாதி, குல்சார் தாதி, பிரகாஷ்மணி தாதி போன்ற அனைவருடைய பார்வையும் நம் மீதுதான் இருக்கின்றது. முதலில் நம்முள் உள்ள குறைகளை சரி செய்து கொண்டு மற்றவர்களின் குறைகளையும் சரி செய்து அனைவரும் தயாராக இந்த ஈஸ்வரிய பரிவாரம் தயாராகுவதற்காக மேலே இருந்து அனைவருடைய சகயோகம் கொடுத்து கொண்டேதான் இருக்கின்றார்கள். விசேஷமாக பிரம்மா பாபாவுடைய பார்வை நம் அனைவரின் மீதும் இருக்கின்றது. நான் பிரம்மா பாபாவிடம் உறுதியளிக்கின்றேன், பாபா, இந்த ஞானம் மற்றும் யோக அக்னியின் மூலமாக நான் கூடிய விரைவில் அவசியம் தயாராக ஆகிவிடுவேன். எவ்வாறு அல்வாவுடைய பதம் வந்த பிறகு அது இனிமை தன்மை நிறைந்ததாக இருக்குமோ அதுபோன்று அனைத்து குணங்களாலும் சக்திகளாலும் நான் பக்குவப்பட்ட மனநிலையை அடைந்து தாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இனிமையும் சிநேகமும் பணிவும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஆத்மாவாக அவசியம் மாறுவேன் என்று பிரம்மா பாபாவிடம் உறுதி எடுத்துக் கொள்கின்றேன். பிரம்மா பாபாவுடைய வலது கரம் என்னுடைய தலையின் மீது வைத்து ஆசீர்வாதம் செய்கின்றார்.
இது பிரம்மா பாபாவுடைய கரம் மட்டும் அல்ல, விஷ்ணுவனுடைய கரமாகும். நான் ஸ்ரீ நாராயணனுக்கு சமமாக அனைத்து தெய்வீக குணங்களையும் சக்திகளையும் பெற்றுக்கொண்டே இருக்கின்றேன். தற்பொழுது ஆத்மாவாகிய நான் இந்த சூக்ஷ்ம சரீரத்திலிருந்து கூட விடுபட்டு ஜோதி சுரூபமாகிய நான் என்னுடைய உண்மையான வீடாக விளங்கும் பரந்தாமத்தை நோக்கி பறந்து செல்கின்றேன். இந்த பரந்தாமத்துல சிவ தந்தை பிரகாசமான ஒளி புள்ளியாக ஜொலித்துக் கொண்டிருக்கின்றார். இறை தந்தைக்கு நான் ஆத்மா அருகாமையில் செல்கின்றேன். இறைவன் ஆத்மாவாகிய எனக்கு தாயாகவும் தந்தையாகவும் நல் ஆசிரியராகவும் உண்மையான குருவாகவும் நண்பனாகவும் துணைவனாகவும் அனைத்து சம்பந்தத்திலும் விளக்குகின்றார். சர்வ சம்பந்தம் மூலமாக சிவ தந்தையிடமிருந்து சர்வ பிராப்திகளையும் பெற்றுக்கொண்டே இருக்கின்றேன். பாபா, இந்த சன்ஸ்கார மிலன் செய்வதற்கு அதிகமான சகிப்புத்தன்மையும் மற்ற சகோதர சகோதரர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தையும் யார் எப்படி இருந்தாலும் எந்த மாதிரியான ரோல் பிளே செய்து கொண்டிருந்தாலும் அவர்களை அவ்வாறே ஏற்றுக்கொண்டு சாட்சியாக பார்க்கக்கூடிய மனப்பக்குவத்தை நான் சிவ தந்தையிடமிருந்து பெற்றுக்கொண்டே இருக்கின்றேன். கடந்த 2 யுகங்களாக சாட்சியாக இருந்து அருளல் தொழிலை செய்து கொண்டே இருக்கின்றீர்கள். தங்களைப் போன்று நான் அனைத்து விஷயங்களிலிருந்தும் விடுபட்டு அதே சமயத்துல அனைவரின் மீதும் அன்பாகவும் இனிமை தன்மையோடும் இருப்பேன் என்று உறுதி எடுத்துக் கொள்கின்றேன். இன்னும் கூட ஒரு சில ஈஸ்வரிய சக்திகளுக்கும் குணங்களுக்கும் அப்பாற்பட்ட சூக்ஷமமான ராவணனின் அம்ச மாத்திரம் என்னவெல்லாம் குறைபாடுகள் என்னுடல்
இருக்கின்றனவோ அந்த அனைத்து குறைபாடுகளையும் பலவீனங்களையும் முற்பிறவிகளினுடைய பாவ சுமைகளையும் மனபாரங்களையும் என் தந்தை முன்பாக உள்ளபூர்வமாக சமர்ப்பணம் செய்கின்றேன். பாபகட்டேஸ்வரனாக விளங்கும் சிவ தந்தையிடமிருந்து வரக்கூடிய செந்நிறமான ஒளிக்கதிர்கள் என்னுடைய அனைத்து விதமான பாவத் தலைகளை எரித்து விடுகின்றன. இந்த சூக்ஷ்மமான ராவணனுடைய அனைத்து விகாரங்களும் எரிக்கப்படுகின்றன. குறைபாடுகள் நீக்கப்படுகின்றன. நான் கரையற்ற வைரமாக ஜொலிக்கின்றேன். சிவ தந்தையிடமிருந்து வெண்மை நிறமான ஒளிக்கற்றை ஆத்மாவாகிய என் மீது விழுகின்றது. இந்த ஒளிக்கற்றையில தைரியம், சகிப்புத்தன்மை, ஏற்றுக்கொள்ளும் சக்தி, மற்றவர்களை புரிந்து கொள்ளும் சக்தி, மனதை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி, பகுத்தறிந்து தீர்மானம் செய்யும் சக்தி, எந்த சூழ்நிலையையும் எதிர்நோக்கும் சக்தி, அனைவருக்கும் சகயோகம் செய்யக்கூடிய சுப பாவனையின் சக்தி, போன்ற அஷ்டமகா சக்திகளையும் தூய்மை, நேர்மை, நல் ஒழுக்கம், மகிழ்ச்சி, உண்மையான அன்பு, அமைதி, ஞானம் மற்றும் பேரானந்தம் போன்ற தெய்வீக குணங்களையும் சிவ தந்தையிடமிருந்து பெற்றுக்கொண்டே இருக்கின்றேன். மற்றவர்களுடைய தவறுகளை மன்னிக்கக்கூடிய மனப்பக்குவமும், மற்றவர்களின் குறைகளை பார்க்கும் பொழுது அவர்களுக்காக சுப பாவனை வைக்கக்கூடிய சிரேஷ்டமான சம்ஸ்காரத்தை, பரோபகார குணத்தை சிவ தந்தையிடமிருந்து பெற்றுக்கொள்கின்றேன். அனைவருடைய சிறந்த குணங்களையே பார்ப்பேன், அதை மட்டுமே பேசுவேன் என்று தந்தையிடம் வாக்களிக்கின்றேன். இறை தந்தையிடமிருந்து அனைத்து தெய்வீக குணங்களையும் சக்திகளையும் அத்தீந்திரிய சுகத்தையும்
அனைத்திற்கும் மேலாக இறைவனின் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டு நான் முழுமையான மன நிறைவோடும் திருப்தியோடும் இருப்பதை அனுபவம் செய்கின்றேன். அந்த திருப்தியோடு பூமியை நோக்கி முதலில் சூக்ஷ்ம உலகில் வருகின்றேன். பிரம்மா பாபாவிற்கு எதிரில் இருக்கும் சூக்ஷ்ம சரீரத்தில் நுழைகின்றேன். நானும் பாப் தாதாவும் பூமியை நோக்கி இறங்கி வருகின்றோம். இந்த பூமியில ஆங்காங்கு முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பிராமண பரிவாரத்திற்கும் சிவ தந்தையினுடைய ஆசீர்வாதங்களும் சுப பாவனையும் அலை அலையாக வந்து கொண்டிருக்கின்றன. அனைத்து சகோதர ஆத்மாக்களும் தந்தைக்கு சமமாக சம்பூர்ணம் மற்றும் சம்பன்னமாக மாறுகின்றனர். உலகில் உள்ள அனைத்து சகோதர ஆத்மாக்களுக்கும் சிவ தந்தையிடமிருந்து ஆழ்ந்த அமைதியும் குஷியும் கிடைக்கின்றது. அனைத்து ஜீவராசிகளும் அமைதி அடைகின்றனர். நிலம், நீர், நெருப்பு, காற்று மற்றும் ஆகாயம் எனும் 5 தத்துவங்களும் ஆழ்ந்த அமைதி அடைகின்றன. இந்த முழு பிரபஞ்சமும் ஒரு அமைதி பூங்காவாக மாறுகின்றது. இந்த பூமி எல்லா வளமும் பெற்ற சிறந்த பூமியாக 5 தத்துவங்களும் சத்தோ பிரதானமாக மாறுகின்றன. முழு பிரபஞ்சமும் ஆழ்ந்த அமைதி அடைகின்றது. நான் மீண்டும் இந்த ஸ்தூல உடலில் வந்து அமர்கின்றேன். என்னுடைய தலையின் மேல பாப் தாதாவின் வலது கரம் இருக்கின்றது. பாபாவிடமிருந்து அதிர்வலைகள் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை பரவுகின்றன. என்னுடைய முழு உடலும் ஈஸ்வரிய சேவைக்கு தயாராகின்றன. மனமும் உடலும் ஆரோக்கியம் நிறைந்ததாக மாறுகின்றது. சிவ தந்தைக்கு நான் மானசீகமாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் ஒரு அமைதியான ஆத்மா. ஓம் சாந்தி, சாந்தி, சாந்தி.